சங்கத்தினுடைய மாவட்ட கௌரவ தலைவராகவும் செயல்பட்டு வருகின்றார். அவர் இன்றைய சிறப்புரையில் இந்திய சாட்சிய சட்டத்தின் அடிப்படை கூறுகள், இந்திய சாட்சிய சட்டத்தின் அடிப்படை கூறுகள் என்ற தலைப்பிலே இப்பொழுது உங்களுக்கு சிறப்புரையாற்ற உள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் அழைப்பை ஏற்று நம்மோடு பகிர வந்துள்ள மைக்கேல் பாரதியையும் வருக வருக என்று வரவேற்று அவர் கருத்துரை வழங்கும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஹலோ சார், மைக்கேல் பாரதி சார். ஆரம்பிக்கலாமா சார்? ஆரம்பிக்கலாம் சார், ஆரம்பிக்கலாம் சார். இணையதளத்தின் வாயிலாக இந்த காணொளி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் உள்ளவாறே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தமிழகத்தின் கோடியிலே இருக்கக்கூடிய சாத்தூரிலே வழக்கறிஞராக தொழில் புரிந்து வரும் ஒரு சாமானிய வழக்கறிஞராகிய என்னை இந்த அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தமிழ் மாநில குழு தேர்வு செய்து இந்த காணொளி காட்சி மூலமாக எனக்கு பேசுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு அது வழக்கறிஞர் சங்கம், அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் தமிழக குழுவினுடைய நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக என்னிடம் நேரடியாக பேசி எனக்கு அழைப்பை கொடுத்தவர்களான மதுரை வழக்கறிஞர் முத்தமுதன் அவர்களுக்கும், சாத்தூர் அருமை நண்பர் வழக்கறிஞர் திரு வி விஸ்வநாத் அவர்களுக்கும், என்னை தற்போது அறிமுகப்படுத்தி பேசிய மரியாதைக்குரிய நண்பர் தோழர் முபரக் அலி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் பதிவு செய்து கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அறிமுகத்திலே பேசியதிலே சிறு திருத்தங்கள் உண்டு. அதாவது நான் படித்தது, இளவராக பணிபுரிந்தது அதெல்லாம் சரிதான். ஆனால் ஜுடிஷியல் அகாடமியில் நான் சென்று பேசியதாகவும் சென்னையில் பேசியதாக கூறியது அது ஒரு சரியான தகவல் அல்ல. அது தவறான. நாகர்கோயில் அதாவது வருடம் ஒரு முறை ஜுடிஷியல் அகாடமியோ அல்லது மாண்புமிகு உயர் நீதிமன்றமோ வழக்கறிஞர்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி நடத்துகின்றார்கள். அத்தகைய பயிற்சி வகுப்புகளில் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக மதுரையிலே எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பற்றி ஒரு முறை பேசினேன், திருநெல்வேலியில் 2 முறை சாட்சி சட்டத்தை பற்றி பேசினேன், கடந்த ஆண்டு நாகர்கோயில் வழக்கறிஞர்கள் சங்கத்திலே பேசினேன். இந்த வகையில் தான் நான் பேசி அறிமுகமாகியுள்ளேன். மற்றபடி நான் ஒரு சாதாரண ஒரு சாமானிய வழக்கறிஞர். சாட்சிய சட்டத்தை பொறுத்த மட்டிலே எனக்கு அந்த சட்டத்தின் மீது ஒரு அளவு கடந்த ஒரு பேஷன் அப்படிம்பாங்கல்ல, பேஷன், அந்த ஒரு பேஷன் காரணமாக நான் ஏதோ இந்திய சாட்சிய சட்டத்திலே அறிவு மிக்கவன், ஒரு ஜீனியஸ் என்ற முறையிலே நான் இங்கே பேசுவதற்கு முற்படவில்லை. நானும் ஒரு சாமானிய வழக்கறிஞர். ஆனால் வழக்கறிஞராக இருந்தாலும் கூட என்னுடைய அந்த பேஷன் நிமித்தமாக நான் இந்திய சாட்சிய சட்டத்தை சற்று கவனமாகவும் ஆர்வத்துடனும் படித்த காரணத்தினால் சில முக்கிய குறிப்புகளையும் தகவல்களையும் பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு தான் நான் உள்ளவாறே நான் விருப்பப்படுகின்றேன். இன்று பேசப்படும் பொருளானது இந்திய சாட்சிய சட்டத்தின் அடிப்படை கூறுகள். உண்மையிலேயே அகில இந்திய வழக்கறிஞர் சங்கமானது தமிழ் மாநில குழு சிறப்பான முறையிலே தலைப்பை தேர்வு செய்துள்ளார்கள். ஏனென்று கேட்டால் சட்டங்களில் வேறுபட்ட ஒரு சாட்சி சட்டமானது. 7 சட்டங்களை நமக்கு தேவைப்பட்ட பகுதிகளுக்கும் படித்து விட்டு செல்லலாம். தண்டனை சட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஒரு அஃபென்சஸ் அஃபெக்டிங் ஹியூமன் பாடி, மனிதர்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது எந்த சாப்டர் வேணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எது வேணுமோ அந்த சாப்டரை மட்டும் பார்க்கலாம். முன்னாடி இருக்கிற பிரிவுகளை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி எல்லாம் கான்ட்ராக்ட் ஆக்ட் எல்லாத்துலயுமே அந்தந்த அத்தியாயங்கள், சாப்டர்கள், பிரிவுகள், பகுதிகள், தொகுதிகள் இவைகளை மட்டிலுமே நாம் பார்த்து விட்டு அந்த சட்ட நுணுக்கங்களை புரிந்து கொள்ளலாம். தேவைப்பட்டால் இன்னும் நாம் விரிவாக அதை படிக்கலாம். ஆனால் நான் கூறியது போல
இந்த இந்திய சாட்சிய சட்டமானது மற்ற சட்டங்களிலிருந்து வேறுபடுகின்றது. எந்த வகையில் என்று சொன்னால், அதை படித்து புரிந்து கொள்ளும் தன்மையில் முற்றிலுமாக வேறுபடுகின்றது. இந்திய சாட்சிய சட்டத்தை பொறுத்த மட்டிலே நாம் ஒரு அத்தியாயத்தை படித்தோம், ஒரு பகுதி அல்லது ஒரு தொகுதியை, ஒரு பார்ட்டை படித்தோம், நமக்கு தேவையான ஒரு செக்ஷனை மட்டும் படித்தோம், பிரிவை படித்தோம் என்று சொன்னால், அந்த இந்திய சாட்சிய சட்டத்தினுடைய ஒரு உண்மையான வெளிப்பாடு, இந்திய சாட்சிய சட்டம் எதை வெளிப்படுத்துகிறது, எதை கொண்டு வந்து கொடுக்கின்றது நமக்கு, நாம் அந்த சாட்சிய சட்டத்தின் மூலம் எவ்வாறு நாம் சாட்சியங்களை நீதிமன்றத்திலே முன்னிறுத்தி நம்முடைய வழக்கை நிரூபிக்க முடியும் அல்லது எதிர்த்தரப்பினுடைய வழக்கை தோற்கடிக்க முடியும் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை நம்மால் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லுகின்றேன், இன்றைய தலைப்பானது சாட்சிய சட்டங்களை பற்றி அனைவரும் அறிந்திருக்க மாட்டார்கள் என்று நான் கூறவில்லை. இருந்தாலும் கூட சாட்சிய சட்டம் என்று பேசுகின்ற பொழுது முதலிலே சாட்சிய சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகள், ஃபண்டமெண்டல்ஸ், அவையினுடைய அமைப்பு, அந்த ஸ்கீம் ஆஃப் தி ஆக்ட் எவ்வாறு இருக்கின்றது, எந்தெந்த பிரிவுகளில் எவ்வாறு அவைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சாட்சியம் என்றால் என்ன, வாட் இஸ் மென்ட் பை எவிடன்ஸ், சாட்சியத்தின் அடிப்படையிலே தான் நீதிமன்றத்திலே தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றனவா என்றால் அதன் அடிப்படையில் தான் வழங்கப்படுகின்றது, மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் நிரூபணம் செய்யப்பட்ட ஒரு பொருண்மை ஃபேக்ட் என்று சொன்னால் அது சாட்சியத்தை மட்டிலுமே அடிப்படையாக கொண்டு நிரூபணம் செய்யப்பட்டதாக கருதப்படுமா என்றால் இந்திய சாட்சிய சட்டத்தில் அவ்வாறு சொல்லப்படவில்லை. ஆக இத்தகைய நுணுக்கங்கள், சட்ட நுணுக்கங்கள், இந்திய சாட்சிய சட்டம் அனுமானத்தை பற்றியும் கூறுகின்றது. இத்தகைய நுணுக்கங்களை வைத்துத்தான் நாம் இந்திய சாட்சிய சட்டத்தை நாம் முழுமையாக அறிய முடியும். எனவே சுருங்க கூறி இந்திய சாட்சிய சட்டத்தின் 1வது பிரிவில் இருந்து அதனுடைய இறுதியை நாம் தெளிவாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அதற்கான விளக்க உரைகளுடன் சேர்ந்து நாம் புரிந்து கொண்டால்தான் இந்திய சாட்சிய சட்டத்தினுடைய முழு வெளிப்பாட்டையும், இந்திய சாட்சிய சட்டம் என்ன சொல்ல வருகின்றது, சாட்சியம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள இயலும். நான் இப்ப இன்னைக்கு குறைந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் ஒரு செக்ஷனுக்குள்ள, ஒரு பிரிவுக்குள்ள கொண்டு போய் அடக்கி இந்த பிரிவுல இதை சொல்லுது அதுல அதை சொல்லுது அப்படின்னு நான் சொல்ல வரவில்லை. குறைந்தபட்சம் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்திலாவது இதை கேட்கக்கூடியவர்கள் இளவல் ஜூனியர் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் சாட்சிய சட்டத்தை புரிந்து படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்தவர்களாக இருந்தாலும் சரி, முதலில் நீங்கள் சாட்சியம் என்றால் என்னவென்பதை நீங்கள் இந்த காணொளி காட்சி முடிவதற்குள் புரிந்தாக வேண்டும். அதான் என்னுடைய விருப்பம். அது புரிந்தாலே உங்களுக்கு அடிப்படை கூறு புரிந்ததாக அர்த்தம். சாட்சியம் என்று இந்திய சாட்சிய சட்டம் எதை விவரிக்கின்றது, இதான் முக்கியம். இன்னைக்கு நீதிமன்றங்கள் இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு வாய்மையை வெல்லும், வாய்மையை, உண்மையை கண்டறிந்து வாய்மையை நிலைநாட்டுவதுதான் இன்னைக்கு மாண்புமிகு நீதிமன்றங்களுடைய தலையாய கடமையாக இருந்து வருகின்றது. உண்மையை கண்டறிய வேண்டும், உண்மையை கண்டறிந்தால்தான் வாய்மை வெல்லும். உண்மை என்ன, ட்ரூத், வாய்மை ஜஸ்டிஸ். So truth and justice are two sides of the coins. உண்மையை கண்டறிந்து வாய்மையை வெல்ல வேண்டும். ஆக உண்மையை கண்டறிவதற்கு இந்திய நீதிமன்றங்களிலே உண்மையை கண்டறிவதற்கான ஒரு கருவி, அதற்கான ஒரு காரணியாக இருப்பதுதான் இந்த இந்திய சாட்சிய சட்டம். உண்மையை கண்டறிவதற்கான ஒரு கருவி, எவ்வாறு உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இந்திய சாட்சிய சட்டத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய சாட்சிய சட்டத்தை நாம் படிக்கின்ற பொழுது அதனுடைய முழு தன்மைகளையும் புரிந்து கொள்வதற்கு முன்பு அந்த இந்திய சாட்சிய சட்டமானது எந்த ஆண்டு இயற்றப்பட்டது, யாரால் இயற்றப்பட்டது, அந்த இயற்றப்படுகின்ற பொழுது அதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் இன்று மாறுதட்டி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோமே, நாம் சுதந்திர நாடு அடைந்து விட்டோம் என்று தவறாமல் நாம சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம், குடியரசு கிடைத்து விட்டது என்று குடியரசு தினத்தை விடுமுறை விட்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே. இதற்கெல்லாம் முன்பு நாம் அடிமை தலையில் இருந்தோம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. அந்த அடிமை தலையிலே இருந்த அந்த நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் காலத்திலே 1872ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் தான் இந்த இந்திய சாட்சி சட்டம். 1872ஆம் ஆண்டு இதான் முதல் சட்டம். 15/3/1872 அப்போ நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்த
இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அங்கதான் இந்த சட்டமானது இயற்றப்படுகின்றது 15/3/1872. ஆனால் என்ன காரணமோ இயற்றப்பட்ட சட்டமானது நடைமுறைக்கு வந்த நாள் என்னவென்று சொன்னால் 1/9/1872. ஒரு 6 மாதங்கள் கழித்துதான் சட்டமானது நடைமுறைக்கு வருகின்றது. இந்த சட்டத்திற்கு முன்பு காமன் லா ஆஃப் இங்கிலாந்து எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம். பொதுவான எழுதப்படாத சட்டங்கள், இங்கிலாந்து தேசத்தினுடைய எழுதப்படாத சட்டங்கள். ஆக சாட்சியத்தை பொறுத்த மட்டும் எழுதப்படாத சட்டங்களினுடைய கோட்பாடுகளும் தத்துவங்களும் தான் இந்தியாவிலே பின்பற்றப்பட்டு கொண்டு வந்தன. அப்போதைய ஆங்கிலேயர்கள் இங்கே இருக்கக்கூடிய வியாபார நிமித்தமாக வந்தபொழுது அவருடைய வியாபார ரீதியாகவும் அவர்கள் வியாபாரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் சிக்கல்களுக்காகவும் குற்றங்களை தடுப்பதற்காகவும் குற்ற விசாரணைகள், உரிமையில் விசாரணைகள், அன்னைக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஏதோ முழுவதுமா அடிமைத்தலையிலிருந்து கோர்ட் இல்ல, கேஸ் இல்லாமலாம் இல்ல. நம்ம பழைய ஜட்ஜ்மெண்ட் பிரிவி கவுன்சில் எடுத்தா தெரியும். 1.5 இடத்துக்காக பிரிவி கவுன்சில் போன கேஸ் எல்லாம் இருக்குது. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், நம்முடைய சுதந்திரத்துக்கு முன்பு. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்திய மக்களுக்கு என்று ஒரு சாட்சிய சட்டமானது கோடிஃபை ஏற்றப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும். அந்த பொறுப்பை ஏற்ற நபர் போற்றுதற்குரியவர், மதிப்பிற்குரியவர், பாராட்டுதலுக்குரியவர் சர் ஜேம்ஸ் ஃபிட்ஸ் ஜேம்ஸ் ஸ்டீபன். சர் ஜேம்ஸ் ஃபிட்ஸ் ஜேம்ஸ் ஸ்டீபன் ஒரு ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டவர். பின்னிட்டு அவர் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்று அவர் சாட்சிய சட்டம் மட்டுமல்ல, பல சட்டங்கள் இயற்றியுள்ளார். அவர் இயற்றியுள்ளார். அந்த 1800ஆவது ஆண்டு வந்த அநேக சட்டங்கள் சர் ஜேம்ஸ் ஃபிட்ஸ் ஜேம்ஸ் ஸ்டீபனால் இயற்றப்பட்டவைகள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்திய சாட்சி சட்டத்தினுடைய பிறந்த நாள் என்னவென்று சொன்னால், இப்ப கடந்த 1/9 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1872. எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட போது 167 பிரிவுகளை உள்ளடக்கியதாக அந்த இந்திய சாட்சி சட்டமானது இயற்றப்பட்டது. அதுலயுமே அந்த பிரிவு 2 1938 நீக்கரவு செய்யப்பட்டு விட்டது. பிரிவு 2 என்ன செய்யப்பட்டிருந்தது, என்ன சொல்லப்பட்டிருந்தது என்று சொன்னால், சில அட்டவணைகள் கொடுக்கப்பட்டு இந்திய சாட்சி சட்டத்தில் சொல்லப்படாத சில நடைமுறை விதிகள், எழுதப்படாத விதிகள், இந்த காமன் லா, அவைகளும் சாட்சியத்தை நிரூபிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் பின்னிட்டு அந்த இயற்றியவர்களே இது ஒன்றுக்கொன்று முரணாக அமைகின்றது. அதாவது பிரிவு 5 எடுத்து பார்த்தால் தெரியும். பிரிவு 5 மிக தெளிவாக ஒரு கட்டுப்பாடு வைக்கப்பட்டிருக்கும். ஒரு செக்வால்வ் தான் செக்ஷன் 5 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட். அதுக்கு முரணாக அமைகின்றது என்ற காரணத்தினால் தான் பிரிவு 2 எடுத்திருக்க வேண்டும் என நான் கருதுகிறேன். ஆக பிரிவு 2 முழுவதுமாக பிரிவு 2 சரத்துக்கள், கண்டென்ட்ஸ் ஆஃப் டோட்டலி ரிப்பீல்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக ஏன் அது அந்த பிரிவு 2 சட்ட புத்தகத்தில் இருந்து வெளியே எடுத்து வைக்கப்படவில்லை என்பது நமக்கு தெரியவில்லை. பாராளுமன்றத்தில் நேரம் இல்லை என்று தெரியவில்லை. ஆக பிரிவு 2 நாம் கழித்து விடலாம். பிரிவு 2 ரிப்பீல் இன்னைக்கு நேற்றில் 1938. இவைகள் தவிர்த்து டெட் லெட்டர், அதாவது சட்டம் இயற்றப்பட்டதாக சட்ட புத்தகத்திலே இருக்கும், ஆனால் அவைகள் நடைமுறைப்படுத்த முடியாமல், அமலாக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவைகள். அவ்வாறு பார்த்தோம் என்று சொன்னால் 2 பிரிவுகள். முதல் பிரிவு 113. 113வது பிரிவை நீங்கள் தயவு செய்து படித்து பார்த்தால், அந்த பிரிட்டிஷ் காலத்துல, அவங்களுடைய ஆட்சி காலத்துல சில பகுதிகளை மன்னர்களுக்கு பிரித்து கொடுத்திருந்திருப்பார்கள் போலும். செசேஷன் ஆஃப் டெரிட்டரி ஃப்ரம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவ்வாறு பிரிட்டிஷுடைய ஆட்சி, அவர்களுடைய கவர்னன்ஸில் இருந்து பிரித்து கொடுத்த பகுதிகள் சம்பந்தமாக ஒரு கெசட் வெளியிடுறாங்க. அந்த கெசட்டில் அதை வெளியிட்டு விட்டால் இந்த பகுதி, உதாரணத்திற்கு இன்னைக்கு தமிழகத்துல உதாரணத்திற்கு சொல்றேன், திருநெல்வேலி என்ற ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதி பிரிட்டிஷினுடைய ஆட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு மன்னரிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பின்பு ஏதாவது ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் மன்னருக்கு இடையில வந்தால் அதுல அந்த கசட்ல நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அது பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய சேராமல் சீஸ்டு, அதாவது செசேஷன் ஃப்ரம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்பதற்கு கன்க்ளூசிவ் ப்ரூஃப், இறுதியான ஆதாரமாகும்.
ஏன்னா அந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து பின்னாடி வரும்போது நான் சொல்றேன் 2-3 தான் சொல்லுவாங்க. மே பிரிசியூம், ஷால் பிரிசியூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப். விருப்புறுதியுடன் ஒரு அனுமானித்தல், கண்டிப்பாக அவை பொய்ப்பிக்கப்படும் வரை அதை அனுமானித்ததாக கருத வேண்டும். கன்க்ளூசிவ் ப்ரூஃப், இறுதியாக அந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃப் வந்து நோ ரிபட்டல், அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. ஆக இந்த எவிடன்ஸ் ஆக்ட்லயே ஒரு 3 பிரிவுகள் தான் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இருக்கும். அதுல ஒண்ணு 113. அந்த 113 வந்து அது இயற்றப்பட்ட காலத்திலே ஆங்கிலேயர்கள் இருக்கின்ற பொழுதே அதை நம்மவர்கள் அதை பிரிவி கவுன்சில் வரைக்கும் எடுத்து சென்று பிரிவி கவுன்சில் வந்து உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லி அப்போவுமே அந்த டெட் லெட்டர் என்று முதலில் பிரிவி கவுன்சில் தான் அறிவிக்கின்றது. பிரிவி கவுன்சில் தான் முதல்ல அறிவிக்கின்றது நமக்கு சுதந்திரத்திற்கு முன்பே. ஆக பிரிவு 113 அதுவும் இயற்றப்பட்ட சில காலங்களிலேயே அதுவும் டெட் லெட்டர் ஆகிவிட்டது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் பிரிவு 166 மூத்த வழக்கறிஞர்கள் அறிவார்கள். அதாவது 1975-73க்கு முன்பு வழக்கறிஞராக பணியாற்றியவர்கள் அறிவார்கள். அப்போ வந்து ஜூரி சிஸ்டம், ஜூரிஸ் என்று நீதிமன்றங்களிலே இருப்பார்கள். அதாவது நீதிபதிக்கு அடுத்தபடியாக அவர்களுக்கென்று சில அதிகாரங்கள் வந்து அப்போதைய 1973க்கு முந்தைய குற்றவியல் நடைமுறை சட்டம், கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், அதுல ஜூரி ட்ரையல் எப்படி நடத்த வேண்டும் என்று இருந்தது. அப்போ வந்து 165 வந்து நீதிமன்றத்திற்கான ஒரு பிரிவிலேஜ்டு செக்ஷன். அது பிரிவிலேஜ், அதாவது அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு தனித்துவ அதிகாரமிக்க ஒரு பிரிவு தான் 165. அந்த 165 கீழ் நீதிமன்றமானது நீதியின் பால், நீதியை நிலைநாட்டுவதற்காக, நீதியினுடைய இறுதி டு மீட் தி எண்ட்ஸ் ஆஃப் தி ஜஸ்டிஸ், அதற்காக நீதிமன்றம் எத்தகைய கேள்வி வேண்டுமானாலும் சாட்சியிடமும் கேட்கலாம், நீதிமன்றத்திலே சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கேட்கலாம். அது வந்து ரெலவெண்ட் இர்ரெலவெண்ட் எந்த இதுவும் கிடையாது. யாரை வேண்டுமானாலும் ஆவணங்களையும் தாக்கல் செய்ய சொல்லலாம். அத்தகைய ஒரு வீட்டோ பவர் என்று சொல்வார்கள், அத்தகைய அதிகாரம் கூட வழங்கப்பட்டுள்ள பிரிவு 165 நீதிமன்றத்திற்கு. அதற்கு அடுத்தபடியாக 166 வந்து இந்த ஜூரிகளுக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப ஜூரி வந்து 1973 எடுத்தாச்சு. சோ 166 at present it is a dead letter. It becomes obsolete. ஒரு எந்த பிரயோஜனமும் அது கிடையாது. அந்த ஜூரி வந்து சுத்தமாக ஜூரி ட்ரையல் எடுத்துட்டாங்களான்னு கேட்டா எல்லாத்திலும் எடுத்தாச்சு. ஆனா சில இடங்களில், சில சட்டங்களில், அதாவது பாரிசி குடும்ப சட்டங்கள்ல வந்து வட இந்தியாக்கள்ல வந்து ஜூரி முறை இருக்கிறதாக சில செய்திகள் வருகின்றன. இது போக இன்னும் சில இதுகள் வருது. இப்ப டெலிகிராமுடைய ப்ரிசம்ஷனை பற்றி கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும், டெலிகிராம் டோட்டலாவே எடுத்தாச்சு. ஆனா அது வந்து எடுத்தாச்சுன்னா திரும்ப டெலிகிராம் கூட உள்ள கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்கன்னா திரும்ப அந்த செக்ஷனை ரெஸ்டோர் பண்ணலாம். அதனால ரிப்பீல் பண்ணாம இருக்கிற பற்றி ஒண்ணு கூட உண்மை. ஆக பிரிவு 2 எடுக்கப்பட்டு விட்டது. பிரிவு 166 டெட் லெட்டர் ஆகிவிட்டது. பிரிவு 113 டெட் லெட்டர் ஆகிவிட்டது. இவைகள் தவிர்த்து மீத சட்டங்கள், இந்த இந்திய சாட்சிய சட்டத்தில் வந்து பிரிவுகள் அச்சு செய்யப்பட்டவைகள் 167. ஆனால் பிற்காலத்தில் சேர்க்கைகள் மூலமாக சேர்க்கப்பட்ட பிரிவுகளை எல்லாம் நாம் கணக்கிட்டு பார்த்தால், மொத்த கணக்கீட்டு படி பார்த்தால் 185 பிரிவுகள், 185 பிரிவுகள் உள்ளன. சாப்டர்ல எல்லாம் எந்த மாறுதலும் கிடையாது. சாப்டர் பார்ட்ல எந்த மாறுதலும் கிடையாது. 185 167 ஏற்கனவே சட்ட புஸ்தகத்தில் அச்சு செய்யப்பட்டவைகள். கூடுதலாக சேர்க்கப்பட்டவைகள் வந்து 18. இந்த 18 அவங்க எப்படி சேர்த்திருக்கிறாங்கன்னா வசதிக்காக ஏபி பி 65 பிரிவு 65 கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, பிரிவு 22ல கேபிட்டல் ஏ, பிரிவு 113 டெட் லெட்டர் ஆயிடுச்சு. அதுல ஏபிசி கீழே வரும் பிரசம்ஷன் கிளாஸஸ். ஸோ இவ்வாறு சேர்க்கப்பட்டவைகளை சேர்த்தால் மொத்தம் 185. இதான் எவிடன்ஸ் ஆக்டினுடைய, இந்திய சாட்சி சட்டத்தினுடைய பிரிவுகள் 185. இந்த மிச்ச பிரிவுகள் ஏதாவது நாம் படிக்க தேவையில்லையா என்று சொன்னால் கிடையவே கிடையாது. அனைத்து பிரிவுகளையும் தெளிவாக சித்தம் தெளிவுற படித்து நாம் புரிந்து கொண்டாலே ஒழிய அந்த சாட்சியத்தை பற்றியான ஒரு புரிதல் நமக்கு வராது. சாட்சியம் என்றால் என்னவென்று நாம் புரிந்து கொண்டாலும் சரி, அதோடு நின்று விடவில்லை. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் தி ட்ரூத் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கு, இந்த சாட்சிய சட்டம் இருக்கு. இது அந்த சாட்சியம் என்று என்பதை நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்களோ அவ்வாறு புரிந்து கொண்ட சாட்சியத்தை எவ்வாறு நீதிமன்றத்திற்குள் கொண்டு சேர்ப்பது,
எவ்வாறு முன்னிலைப்படுத்துவது, எவைகளை முன்னிலைப்படுத்துவது, அவ்வாறு முன்னிலைப்படுத்துவதற்கான நெறிமுறைகள் யாவை, அதுக்கு இருக்குது. நமக்கு தெரிந்த சாட்சியங்களை எல்லாம் நாம் போய் முன்னிலைப்படுத்த முடியுமா என்றால் முடியாது. அதற்கு நாம் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். அவ்வாறு முன்னிலைப்படுத்தப்பட்ட சாட்சியத்தினுடைய விளைவுகள் என்ன, சாட்சிய விசாரணை முறைகள் என்ன, இவைகள் தான் அங்கே உள்ளடக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய சாட்சிய சட்டம் மிகவும் தெளிவான முறையில், மிகவும் நுண்ணுணுக்கத்துடன் மிகவும் புத்தி கூர்மையுடன் சொல்லலாம். புத்தி கூர்மையுடன், டு இட்ஸ் விஸ்டம் இன் இட்ஸ் ஃபுல் எக்ஸ்டென்ட் விஸ்டம். புத்தி கூர்மையுடன் 3 பகுதிகளாக இல்லாட்டி 3 தொகுதிகளாக, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் 3 பார்ட்ஸ், there are 3 parts, 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதல் பகுதி பார்ட் 1, ரெலவன்சி ஆஃப் ரெலவன்சி, அதாவது தொடர்புடையவைகள். இதான் முதல் பகுதி. ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ், தொடர்புடைய பொருண்மைகள். ஃபேக்ட்ஸுக்கு எந்தெந்த ஃபேக்ட்ஸ்கள் தொடர்புடையவைகளை பற்றி சொல்றாங்க. ரெண்டாவது பார்ட் ஆன் ப்ரூஃப். அந்த தொடர்புடையவைகள் என்று சொல்லப்பட்டுள்ள அந்த சங்கதிகளை அல்லது அந்த பொருண்மைகளை அல்லது அந்த ஃபேக்ட்ஸை எவ்வாறு நிரூபிப்பது, இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் ப்ரொடக்ஷன். அந்த 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 நிரூபணம் செய்வதற்கு தயாராக இருக்கவைகளை எப்படி நீதிமன்றத்திற்குள் கொண்டு செலுத்துவது, அவ்வாறு கொண்டு செலுத்துகின்ற பொழுது அதனுடைய விளைவுகள் என்ன, அந்த சாட்சியத்தினுடைய நல்ல சாட்சியங்களினுடைய விளைவுகள் என்ன, அப்ரிசியேஷன் வச்சுக்கலாம். கடைசியில அப்ரிசியேஷன், அந்த இதெல்லாத்தையும் அப்ரிசியேட் பண்றது, அதனுடைய விளைவு, எஃபெக்ட். இதான் 3 பார்ட். இந்த 3 பார்ட்லயுமே பல அத்தியாயங்கள், ஆங்கிலத்திலே சாப்டர்கள் இருக்கின்றது. மொத்த சாப்டர்கள் என்று சொன்னால் 11 சாப்டர்கள், 11 அத்தியாயங்கள், மொத்தமாக 3 பார்ட்லையும் சேர்த்து. முதல் பார்ட்ல 2 அத்தியாயங்கள். முதல் அத்தியாயம் முன்னுரை, அதாவது பிரிலிமினரி, முதல் நிலை. அதுல முதல் 4 பிரிவுகள் மட்டும் பிரிலிமினரி. அப்புறம் பிரிவு 5 to 55 வரை அது அத்தியாயம் சாப்டர் 2, ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ். அவைகள் உட்பிரிவுகள், மொத்தம் 8 உட்பிரிவுகள், அதாவது சப்ஹெட்டிகள் 8 உட்பிரிவுகளாக. அதாவது அந்த உட்பிரிவு நம்ம எல்லாத்தையும் நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் தயவு செய்து மனதில் நிறுத்தி, இந்த கொரோனா லீவை பயன்படுத்தி நீங்க புஸ்தகத்தை முதல்ல ஆரம்பத்தில் எடுத்த உடனே நீங்க எனக்கு உடனே 27ல என்ன சொல்லுது, உடனே அங்க 114ல என்ன சொல்லுது, ஜேல என்ன சொல்லுது, ஐல என்ன சொல்லுது, உடனே அங்க என்ன சொல்லுது, இது என்ன நம்ம சௌரியத்துக்கு 108ல என்ன சொல்லுது, 112ல லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் என்ன சொல்லுது, அந்த மாதிரி நம்ம போகவே கூடாது. முதல்ல இன்ட்ரோடக்ஷனுக்கு எவிடன்ஸ் ஆக்ட்ல இந்த 3 பார்ட்டுகளையும் நீங்க பிரிச்சு பார்த்துக்கிட்டு, அந்த பார்ட்ல நான் சொல்றபடி சாப்டர்ல பார்த்து, அந்த சாப்டருடைய உள் சப் சாப்டர்னு சொல்றேன்ல, அந்த பிரிவு பார்ட் 1ல 2வது சாப்டர்ல 8 சப்ஹெட்டுகள், 8 குறுந்தலைப்புகள் உள்ளன, அல்ல குறு அத்தியாயங்கள். அந்த அத்தியாயங்களுடைய தலைப்பை பார்த்தாலே அந்த சர் ஜேம்ஸ் பிட்ஸ் எவ்வளவு அழகாக, எவ்வளவு நேர்த்தியாக இந்த சாட்சிய சட்டத்தை பிரித்து கொண்டு போயுள்ளார், எப்படி ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு கொண்டு போயிருக்கிறாங்க. உண்மையிலே அது ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய வகையிலே இத்தகைய சட்டங்கள் எல்லாம் இனிமேல் நம்மவர்களால் ஏற்ற முடியுமா என்ற ஒரு சந்தேகத்தை தான் கிளப்பினாக்கா நான் குறை சொல்லுங்க. அந்த அளவிற்கு யோசிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அந்த பிரிவுகள் இருக்கிறது. அதனால நீங்க ஒவ்வொருலையும் நம்ம இந்த எவிடன்ஸ் ஆக்டை மட்டும் தயவு செய்து மிச்ச ஆக்ட் படி நம்ம படிக்கவே கூடாது. இதற்கென்று ஒரு தனித்துவம் வேண்டும். இதற்கொன்று படிப்பதற்கு படித்தவர்களை கேட்டு அறிந்து அவர்கள் சொல்லக்கூடிய முறையில இந்த வழிகாட்டுதல் படி படிக்க வேண்டும். வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த சாப்டர் நம்ம எவிடன்ஸ் ஆக்டை படிச்சோம்னு சொல்லணும்னா கண்டிப்பாக நமக்கு புரியாது. பெரும் குளறுபடிகளையும், ஏனென்று சொன்னால் இன்னைக்கு சாட்சிய சட்டம் இன்னைக்கு பல்லாயிரம் சட்டங்கள் இயற்றப்பட்டன. ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ஆங்கிலேயர்கள் இங்கே நிரந்தரமாக தங்க வேண்டும், இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தவுடன் அவர்கள் ஆரம்பித்தது 17வது நூற்றாண்டு 1700லேயே சட்டங்கள் ஏற்ற ஆரம்பிக்கின்றார்கள். பல்லாயிரம் சட்டங்கள். இன்னைக்கு அவர்களுடைய சட்டங்கள் அனைத்தையுமே நாம் இன்னைக்கு அனைத்தையும் சொல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் கூட மிக அதிகமான சட்டங்களை நாம் அவ்வாறே சுதந்திரம் கிடைத்தவுடன் நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டோம். அப்படியே எல்லாத்தையும் அப்படியே எடுத்தாச்சு. அப்படி எடுத்த சட்டம் தான் அந்த இந்திய சாட்சிய சட்டம்.
நிறைய சட்டங்கள், எல்லா சட்டத்தையும் பாருங்க. நம்மளுடைய இந்திய தண்டனை சட்டம், சோ கால்டு இந்தியன் பீனல் கோட் 1860, சாட்சிய சட்டம் 872, இந்திய தண்டனை சட்டம் 860. இன்னும் அதுல வந்து என்ன திருத்தங்கள் வந்திருக்குன்னா அங்கங்க சில திருத்தங்கள் வந்திருக்கு. திருத்தங்கள் செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. நமக்கு பல விதைகள் நாடுகள்ல வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கால் பார்லிமெண்ட்டையும் பிரைவேடைசேஷன் பண்ணோம்னா கண்டா புதிய சட்டங்கள்லாம் மாத்துவாங்களான்னு தெரியல, நேரம் கொண்டா கிடைக்குமான்னு. வேற ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு சீட்டிங்லாம் என்ன, இன்னைக்கு புக்ல இருக்கிற சீட்டிங் வேற, வெளியே நடக்கிற சீட்டிங் வேற. fraud is not an offense in our so called Indian Penal Code 1860. Fraud is defined in the IPC section 22 or 25 thing. ஆனா அந்த fraud என்பது independently it is not an offense. That fraud when it combines together, when it coincident with another fact or offense, that would become a forgery. Na adha fraud varanum, cheating la fraud varanum. But fraud is not an independently an offense. ஒண்ணு வேண்டாம். ஒருத்தருடைய சொத்து அடுத்தவருடைய சொத்து, என் நண்பருடைய சொத்து, அத வீடு, அந்த வீட்டை என்னுடைய வீடு என்று மைக்கேல் பாரதி ஆகிய நான் எனக்கு பாத்தியப்பட்டது என்று சொல்லி நான் விற்பனை செய்து விட்டேன். வாங்கிட்டார் ஒரு ஆள். அந்த என் நண்பருடைய சொத்தை நான் ஏமாற்றி விட்டேன் அல்லவா? நண்பர் என் மீது சீட்டிங் வழக்கு போட முடியாது, எந்த வழக்குமே போட முடியாது, என் மீது குற்ற வழக்கே போட முடியாது. அவர் கோர்ட்ல மவுண்ட கட்டி முனிசிபல் கோர்ட்டோ சப் கோர்ட்டோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயே சூட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அண்ட் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் ஆர் ஃபார் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் ஆர் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் பிரேயர் அவர் சூட் ஃபைல் பண்ணி அவர் தலைமுறை கழிச்சு 2 தலைமுறை கழிச்சு வந்து அந்த கேஸை நடத்தி வாங்க முடியும். ஆனால் நான் சொத்தை விற்றவர் என்ன வாங்கினார் அல்லவா, அவர் என் மேல சீட்டிங் போடலாம். ஏன்னா சீட்டிங்ல வந்து 415 வந்து தெளிவா சொல்லிடுறாங்க. அங்க 2 கான்செப்ட் முக்கியமா இருக்கணும். இன்டியூஸ்மெண்ட் இருக்கணும், ஃபால்ஸ் டெசப்டிவ் இன்டியூஸ்மெண்ட், தட் ஷுட் பி அக்செப்டட், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், ஆக்டட் அப்பான். Then only the commission of cheating is coming. These are all the offences relating to the year 1860. எத்தனை குற்றங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கின்றன, அவைகளெல்லாம் இந்திய தண்டனை சட்டத்தில் கிடையாது. இன்னைக்கு அங்கங்க நிறைய சட்டங்களை போட்டு ஒவ்வொரு சட்டத்திலையும் ஒரு தண்டனைகளை சேர்த்து கொண்டே வருகின்றார்கள். நமக்கென்று இந்தியாவுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு தண்டனை சட்டத்தில் உள்ள அந்த 511 பிரிவுகளும் போதுமானவையா என்றால் அவைகள் யோசிக்கக்கூடிய ஒன்றுதான். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, சட்டங்கள் வந்து சட்டங்கள்லாம் நாட்டை ஆள வேண்டும் என்று நாம் கருதுகின்றோம். ஆளுதா இல்லையாங்கிறது வேற. The law should rule the country. Rule of law should be there. இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டங்களும் அப்டேட் பண்ணப்பட வேண்டும். சட்டங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்படியே வில்லினுடைய நான் மாரி இருக்கக்கூடியது கிடையாது. அது வளைந்து வில்லினுடைய நான் போல வளைந்து கொடுக்க வேண்டும், காலத்துக்கு ஏற்ப மாற வேண்டும். இந்த பண்ண வேண்டிய பிரிவுகள் நிறைய இருக்கத்தான் செய்யுது. அதுலயும் சில பிரிவுகள் அந்த நேரத்துல அவங்க ஒரு ஆங்கிலேயர் அவருடைய சொந்த தாய்மொழியில் எழுதியது. இன்னைக்கு ஆங்கில அறிவு அந்த ஆங்கிலேயர்கள் போன பிறகு நம்மிடையே குறைந்து கொண்டு வருகின்றது. அதுவும் ஒரு தரப்பினால் ஆங்கில அறிவே இருக்கக்கூடாது என்ற பிரச்சாரமும் நடந்துவிட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஆங்கில அறிவு குறைவாக இருக்கக்கூடிய நிலையில், அது தவறு என்று நான் சொல்லவில்லை, அந்த ஆங்கிலேயரால் எழுதப்பட்ட தாய்மொழியை ஆங்கிலத்தை கொண்டு ஒரு தமிழ் ஆங்கிலத்தை நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சிரமங்கள் வெறுமன மேஜிஸ்ட்ரேட் இருக்குது. நம்முடைய நீதி பேரரசர் திரு பி.என். பிரகாஷ் அவர் முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் 26ல இருக்கிறது. ஆனா அந்த வடக்க ஒரு இதுல வந்து ஃபுல் கோர்ட்ல உட்காந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு தீர்ப்பு. அதெல்லாம் கிடையாது, அது வந்து எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தான் அப்படின்னு சொல்லி. காரணம் அந்த 1800 வெள்ளக்காரர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது அன்னைக்கு அங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த மேஜிஸ்ட்ரேட்ல கிடையாது, அவங்க போட்டாங்க. இதெல்லாம் நீங்க நம்ம ரிப்பேர் பண்ணணும், கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். இது போல நிறைய பிரிவுகள் அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டிய பிரிவுகள் இருக்கின்றன. அதையும் நம்மவர்கள் செய்ய தவறிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்ப அடுத்தபடியாக இந்த பிரிவு 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 1வது பிரிவு மிகவும் முக்கியமானது. எல்லா சட்டங்களிலும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 1வது பிரிவு வந்து குறுந்தலைப்பு, அதனுடைய விஸ்தீரணம், அதனுடைய அப்ளிகபிலிட்டி, அதனுடைய பயன்பாடு, அதாவது ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் எப்போ ஆரம்பிக்கிறது, இதுதான் வழக்கமா இருக்கும். இதுலயும் அதே தான் தலைப்பு இருக்குது. எக்ஸ்டென்ஷனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும். இப்ப இது வந்து எப்பவுமே இந்த சட்டம் மட்டும் இல்ல, அநேக சட்டங்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அந்த 370 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர்களுக்கு ஒரு தனி
அந்தஸ்து கொடுத்திருந்தார்கள். அந்த அந்தஸ்து இப்போ கடந்த நவம்பர் மாதம் 2019 வந்து நீக்கிறவு செய்யப்பட்டு விட்டது. அந்த நீக்கிறவு செய்யப்பட்ட பின்பு அவையும் இந்தியாவினுடைய ஒரு இந்தியாவுடன் இணைந்து விட்டது. அவைகள் வந்து யூனியன் டெரிட்டரியாக இருக்கின்றது. ஆக இந்திய சாட்சிய சட்டத்தையும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தும் என 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் சீரமைப்பு சட்டம், மறுசீரமைப்பு சட்டத்துல வந்து சேர்த்துட்டாங்க. ஆக இந்திய சாட்சிய சட்டத்தினுடைய கடைசி அமெண்ட்மெண்ட், கடைசி திருத்தம் என்னவென்று சொன்னால், நவம்பர் 2019 கடந்த ஆண்டு நடந்த ஒரு பிரிவு 1 அந்த ஒரு பிராக்கெட் போட்டிருப்பாங்க, எக்ஸ்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதை வந்து எடுத்தாச்சு இப்ப. ஸோ ஃபுல்லா இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது எழுதக்கூடியவர்களோ இன்று பல வழக்கறிஞர் வந்து நம்ம நீதிபதிகளாக வேண்டும், அரசு வழக்கறிஞர்களாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்லாம் இன்னைக்கு போட்டித் தேர்வுகள் இருக்குது. அதுல வந்து கடைசி அமெண்ட்மெண்ட் எதுன்னு கேட்டா, இதான் 2019 என்ன அமெண்ட்மெண்ட் கேட்டா பிரிவு 1 என்ன பிரிவுல 1 அமெண்ட்மெண்ட் கேட்டா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் நீங்களாக என்பதை எடுத்துவிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்த்ததுதான் இந்தியா என சொல்லிவிட்டார்கள். ஆக இந்தியா முழுவதும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்த்து வரும். இதுலயே ஒரு சின்ன குளறுபடி. இதே பிரிவு 3 வாங்க. 3ல வந்து அதான் விளக்கங்கள், அதான் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ். டெஃபினிஷன் சொல்ல மாட்டேன், இன்டர்பிரிட்டேஷன். இட்ஸ் நாட் எ டெஃபினிஷன், இஸ் டிஃபரண்ட். டெஃபினிஷன்ங்கிறது பொருள் தருதல். இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது விளக்குதல். ஸோ எவிடன்ஸ் ஆக்ட்ல சர் ஜேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 1872 செனோரியால இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸஸ் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்டர்பிரிட்டேஷனை தான் நம்ம இந்திய சாட்சி சட்டத்தில் எங்க வேணாலும் உபயோகப்படுத்த முடியும். அதுல கடைசியில் இல்லை, அந்த கடைசிக்கு அப்புறம் 2000 அமெண்ட்மெண்ட் வந்துருது. இந்த எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸை பற்றியான அமெண்ட்மெண்ட் வரும்போது அதை சேர்க்குறாங்க. 2000 ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். பழைய ஆக்ட்ல வந்து அதான் கடைசி இந்தியா தான். இந்தியா என்பதற்கான இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. இந்த 2019 அமெண்ட்மெண்ட்ல வந்து எவிடன்ஸ் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் ரொம்ப கண்டும் கருத்துமாக நம்முடைய பாராளுமன்றம் கொண்டு வந்து இந்தியா என்பது ஜம்மு அண்ட் காஷ்மீரும் சேர்ந்தது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் பிரிவு 3 இந்தியா என்றதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது, இந்தியா மீன்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா எக்ஸ்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர். வாட் ரெபகன்சி ஒண்ணுக்கு முரண் இல்லையா? இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 1ல வந்து சீர்திருத்தம் செய்யப்பட்டபடி இந்திய சாட்சிய சட்டம் இந்தியா முழுசும் பொருந்தும். ஆனா இந்திய சாட்சிய சட்டத்தில் எங்கெங்கு இந்தியா என்று குறிப்பிடப்பட்டுள்ளதோ அங்கெல்லாம் இந்தியா என்ற பொருளானது ஜம்முவும் காஷ்மீரையும் நீக்கிறவு செய்து மிச்ச பகுதிகளை மட்டும் குறிக்கிறது என்பது என்ன கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மெல்லாம் வழக்கறிஞர்கள். இன்றைக்கு இந்த வழக்கறிஞர்கள் நாளைக்கு நீங்க எத்தனையோ பேர் பார்லிமெண்டரியா மாறலாம், எத்தனையோ பேர் நீதிபதிகள் ஆகலாம். நீதிபதிகள் என்று சொன்னால் கீழமை விசாரணை நீதிமன்றங்களிலிருந்து உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் வரைக்கும் கூட நீதிபதிகள் ஆகலாம். எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுதான். இது வந்து நான் ஆட்சியாளரை குற்றம் சொல்லியோ, பாராளுமன்றத்தை குற்றம் சொல்லியோ, அல்லது எவிடன்ஸ் ஆக்டை குற்றம் சொல்லியோ நான் சொல்லவில்லை. ஒரு வழக்கறிஞராக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த ஒரு அனாமலி, இந்த ஒரு குளறுபடி, இந்த ஒரு ரெபகன்சி அந்த சாட்சிய சட்டத்தில் இப்ப இருந்து கொண்டிருக்கின்றது. அது இருக்கட்டும். இந்த இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ல தான் நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பிரிவு 1 இது சாட்சிய சட்டம் எவைகளுக்கெல்லாம் பொருந்தும். ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், அந்த வேர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இன்க்ளூடிங் கோர்ட் மார்ஷியல் தெரியும் உங்களுக்கு, ராணுவ கோர்ட்டுகள் இன்க்ளூடிங் கோர்ட் மார்ஷியல், எக்ஸ்க்ளூடிங் தி ஸ்பெஷல் கோர்ட்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை தி, அந்த 3 பிரிவுகள் இருக்குல்ல, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி, இந்த 3லையும் டிசிப்ளினரி ஆக்ஷனுக்காக ஸ்பெஷல் கோர்ட்டுகள் கான்ஸ்டிடியூட் பண்ணியிருந்தாங்கன்னா அது கோர்ட் மார்ஷியல்ங்கிற அர்த்தத்துல வராது. அந்த வகையிலே சாட்சிய சட்டத்தினுடைய பயன்பாடுகள் அதற்கு பொருந்தாது. மற்றபடி பொதுவாக ராணுவ கோர்ட்டுகளுக்கு வந்து கோர்ட் மார்ஷியலுக்கும் பொருந்தும், எல்லா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸுக்கும் பொருந்தும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், ஆர்பிட்ரேஷன், இசைவு தீர்ப்பாயங்களுக்கு சாட்சிய சட்டம் பொருந்தாது. அபிடவிட்ஸ், ஆணை உறுதி ஆவணம் அல்லது சத்திய பிரமாண வாக்குமூலங்கள், இவைகளுக்கும் பொருந்தாது. இதுதான் பிரிவு 1 சொல்லப்பட்டுள்ளது. கமெண்ட்ஸ்மெண்ட் அதில் சொல்லிடுறாங்க 1/9/1872. இந்த
ஆர்பிட்ரேஷனுக்கு பொருந்தாதுங்கிறதுலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது, கோர்ட் மார்ஷல்லயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் சொன்னா என்ன? ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், ஏன்னா நீங்க ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. தாசில்தார் ஒரு பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு என்கொயரி பண்ணுவாரு, அது என்ன ப்ரொசீடிங்ஸ்? ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் பணிபுரிகிறார், ஒருத்தர் அரசு ஊழியரா இருப்பாரு, அவரை வந்து பணி நீக்கம் செய்வாங்க, இல்லாத அவர் மீது குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக விசாரணை நடத்துவாங்க, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரிஸ் சொல்றோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரிஸ், எக்ஸிக்யூட்டிவ் என்கொயரிஸ், ஜுடிஷியல் என்கொயரிஸ் ஆர் தேர். ஆக இதுல இவங்க குறிப்பிட்டு சொல்றது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஆனால் இந்த திரு ஜேம்ஸ் அவர்கள் எழுதிய இந்திய சாட்சிய சட்டத்தில் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் என்ன என்றால் என்னவென்று அவர்கள் விளக்கம் கொடுக்கவில்லை. ஆக நாம் ஏற்கனவே சிஆர்பிசியில் தெளிவாக இருக்கிறது. இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 2 உட்பிரிவு I ஸ்மால் I, வாட் இஸ் meant by judicial proceedings. I read it. Judicial proceedings நீதிமுறை நடவடிக்கைகள் என்ற சொற்றொடர் இந்திய சாட்சிய சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்படவில்லை. ஆனால் பிரிவு 2I சிஆர்பிசியின் நீதிமுறை நடவடிக்கைகள் என்பது எந்த ஒரு நடவடிக்கைகளும் சாட்சியமானது சட்டப்பூர்வமாக சத்திய பிரமாணத்தின் பேரில் பதிவு செய்யப்படுவதை உள்ளடக்கியதாகும் என வரையறுக்கப்பட்டுள்ளது. any proceedings in which the evidence is recorded on oath. ஓத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், சத்திய பிரமாணத்தின் அதுக்கு தனி ஆக்ட் இருக்குது, ஓத்ஸ் ஆக்ட் 1819 ஓத்ஸ் ஆக்ட் தனியா இருக்குது. அந்த ஓத்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 4 1969 இந்தியன் ஓத்ஸ் ஆக்ட் ஒரு ஜுடிஷியல் என்கொயரியில ஒரு சத்திய பிரமாணம் பண்ணணும்னா அது யாரு பண்ணணும், எப்படி பண்ணணும், யாருக்கு பண்ணுவதற்கு தகுதி இருக்கிறது, யாரை பண்ண சொல்லி கட்டாயப்படுத்த முடியும், அவர் பண்ணவில்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவு என்ன என்பதெல்லாமே அந்த செக்ஷன் 4, 5, 7 மொத்தமே 8, 9 செக்ஷன் தான் இருக்கும், அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுல உங்களுக்கு தெரியும் செக்ஷன் 118 ஹூ கேன் பி டெஸ்டிஃபைட் எவிடன்ஸ் ஆக்ட்ல அந்த சைல்டு விட்னஸ், இம்மெச்சூர்ட் மென்டாலிட்டி உள்ளவங்க அல்லது சம்வே ஹேண்டிகேப்டு, வாய் பேச முடியாதவங்க, இவங்களையெல்லாம் கோர்ட் வந்து சாட்சியமாக விசாரிக்கலாம். ஆனா சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். அதுதான் அந்த இது அத்தகைய சாட்சிகளை வந்து கோர்ட் விசாரிக்கின்ற பொழுது அந்த ஓத் ஆக்ட் படி அவங்களுக்கு சத்திய பிரமாணமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 12 வயதுக்கு சத்திய பிரமாணம், அந்த ஓத் ஆக்ட் சத்திய பிரமாண ஆக்ட்ல வந்து 12 வயதுக்கு கீழே உள்ள ஒரு நபர் இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி அவர் சாட்சியம் சொல்வதற்கு போதுமானதாக இருக்கும் என்று கோர்ட் கருதுமே ஆனால் அவருக்கு அந்த ஓத் அந்த சத்திய பிரமாணத்தை பிரமாணம் பண்ணாமல் சாட்சியத்தை விசாரிக்கலாம். அந்த சாட்சியத்தை எந்த குறையும் சொல்ல முடியாது என்பதுதான் அந்த ஓத் ஆக்ட்ல செக்ஷன் 4ல உள்ள ஒரு ப்ரொவிஷோ கிளாஸ். 7லயே அதான் சொல்றாங்க. ஆக அதைத்தான் நமக்கு சொல்லுவாங்கன்னா ஒரு அங்கங்க ஒரு சைட்ல அப்படியே ஒரு இன்சிடென்டல் மாதிரி சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த சில நேரங்களில் கொஸ்டின்ல கேட்பாங்க, போன வட்டமே ஏதோ ஒரு ப்ளூ பென்சில்லாம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க, டாக்டர் ஆஃப் ப்ளூ பென்சில். அது மாதிரி தான் அந்த 118ல வந்து டெஸ்டிஃபை பண்றாங்க பாருங்க. இதுக்கு ஒரு டேம் உண்டு பிரெஞ்சுல, பிரெஞ்சு டேம். மோஸ்ட்லி இப்போ ஓல்டு புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வயர் டயர், வயர் டயர், VOIR வயர் ஒரு வேர்ட், டயர் DIRE வயர் டயர். தட் மீன்ஸ் ஏ பிரெஞ்சு டேம். இதான் இந்த வயர் டயர் தான் செக்ஷன் 118. Wire dire means a preliminary inquiry to testify the mental capacity of a witness to allow the witness to depose evidence. ஒரு சாட்சியம் சொல்வதற்கு ஒரு நபர் வந்து தகுதியானவராக இருக்கின்றாரா மனதளவில் என்பதை சோதனை செய்து பார்க்கின்றார். இந்த பிரிலிமினரி முதல்நிலை விசாரணைக்கு பெயர் தான் பிரெஞ்சுல வந்து வயர் டயர். அதை நம்மவர்கள் இன்று ஆங்கிலத்திலே எல்லா இடங்களையும் நிறைய இடங்களும் உபயோகப்படுத்திட்டு வராங்க. வயர் டயர். வயர் டயர்னாலே நமக்கு வர வேண்டியது செக்ஷன் 118. ஒரு சாட்சியை வந்து சரியான சாட்சியமா அதை யார் வேணா ஆட்சேபனை பண்ணலாம். அக்யூஸ்ட் கிரிமினல்ல வந்து அக்யூஸ்ட் ஆட்சேபனை பண்ணலாம், இல்லாட்டி சிவில்ல ஒரு பார்ட்டி ஆட்சேபனை பண்ணலாம். இந்த சாட்சி வந்து மனநிலை சரியில்லாத சாட்சியா இருக்குது, சாட்சி நீங்க சாட்சியா விசாரிக்க முடியாது, நீங்க வயர் டயர் போடுங்க அப்படின்னு சொல்லலாம். வயர் டயர் போடுறா இருந்தாங்கன்னா பெட்டியில ஏற்றி நமக்கு வழக்கமா கேள்வி பிக்சட் கொஸ்டின் அடிச்சு கொடுத்துருக்காங்க ஜுடிஷியல் அகாடமியில இருந்து. அதாவது எங்க வந்து இருக்கிற, நான் யாரு, நீ யாரு, என்ன சொல்லணும், உண்மைனா என்ன பொய்னா என்ன, உண்மைனா என்ன பொய்னா என்ன நமக்கே தெரியாது, கஷ்டப்படுவோம். ஆனா அந்த பிள்ளைய கரெக்டா சொல்லுவாங்க, ஆனா நம்ம கூட்டுவாங்க, கரெக்டா சொல்லி கூட்டுவாங்க. ஸோ இந்த இத்தகைய ஃபார்மாலிட்டிகள் இருக்குது. இதுக்கு வந்து ஓத்ஸ் ஆக்ட், அதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஆக ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் என்பது ஒரு ஒரு சாட்சியத்தை சத்திய பிரமாணத்தின் மீது பதிவு செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கைக்கு பேர் தான் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்க டிபார்ட்மெண்டல் என்கொயரியிலேயே சத்திய பிரமாணம் பண்ணி அந்த சாட்சியத்தை ரெக்கார்ட் பண்ணா தட் ஆல்சோ இஸ் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்.
Brij Bhushan and another versus State of Delhi. 1950 AAR SC 222. ஸோ அந்த சட்டத்துல வந்து மிக தெளிவாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரினா என்ன, ஜுடிஷியல் ப்ரொசீஜர்ஸ், ஜுடிஷியல் என்கொயரினா என்ன, ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு மிக தெளிவாக சுப்ரீம் கோர்ட் வந்து அது தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கு. ஸோ எல்லா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், அதாவது ஆன் ஓத்துல வந்து சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அங்க வந்து எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளை பண்ணிக்கலாம். எவிடன்ஸ் ஆக்ட் பொருந்தும். நாம் எவிடன்ஸ் ஆக்ட் படி தான் நடத்தணும் நம்ம சொல்லலாம். ஆர்பிட்ரேஷனுக்கு கிடையாது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அபிடவிட்ஸ் வந்து அபிடவிட்ங்கிறது வந்து நீங்க புரிய ஒரு ஆணை உறுதி ஆவணம். அதுல வந்து எவிடன்ஸ் ஆக்டை கொண்டு போய் நம்ம உள்ள பூத்துறோம்னா அதுல அதனுடைய விளைவுகள் வந்து விபரீதமாய் போயிடும். யாருமே எந்த அபிடவிட் போட முடியாது. ஏன்னா பல காரணங்களுக்கு நம்ம அபிடவிட் போடுறோம். ஒரு நம்மளுடைய பிறப்பு சான்றிதழ், ஒரு இருப்பிட சான்றிதழ் உடனே கிடைக்கல, நான் ஒரு அபிடவிட் போடுறேன், நோட்டரி அபிடவிட் போடுறோம், நான் இந்த இடத்துல வசிக்கிறேன்னு சொல்லி போட்டா, ஏன்னா சத்திய பிரமாணத்தின் மீறி சொல்ற காரணத்தினால அதுல ஏதாவது தவறுகள் இருந்தாலோ, அதுல மீறுதல் இருந்தாலோ, அதுல பொய்கள் இருந்தாலும் சொன்னா அந்த நபர் மீது நாளைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாம் உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்களே இன்னைக்கு செயல்பாடு வந்து எதை வச்சு நடக்குன்னா எல்லாம் அபிடவிட்டை வச்சுதான், ஆணை உறுதி ஆவணத்தை வச்சுதான். ஏன்னா அதுல எது தவறு நடந்தாலும் அது வந்து பனிஷபிள் அண்டர் இந்தியன் பீனல் கோட், நீதிமன்றத்தில் போய் சொன்னதாக கருதப்படும். சோ அத்தகைய இதுல வந்து நம்ம வந்து சாட்சிய சட்டத்தை வந்து அல்லது ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் தற்பொழுது அபிடவிட்ஸவே சாட்சியங்களாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதையும் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். நம்முடைய உச்ச நீதிமன்றமானது, மாண்புமிகு உச்ச நீதிமன்றமானது இந்த எவிடன்ஸ் ஆக்டில் இவ்வாறு இருந்தாலும் கூட எந்த ஒரு சட்டமும், இந்த எவிடன்ஸ் ஆக்டுக்கு பின்பு, இந்த சாட்சிய சட்டத்திற்கு பின்பு இயற்றப்பட்ட எந்த ஒரு சட்டத்திலும் சாட்சியமானது பிரமாண வாக்குமூலம் மூலமாக பதிவு செய்யலாம் என்று சொன்னால் அங்கே பிரமாண வாக்குமூலத்தை, இல்லை என்றால் ஆணை உறுதி ஆவணம், அந்த அபிடவிட்டை சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் இந்த 2000 பெரிய ஒரு சண்டையை போட்டு நம்ம ஒரு சிபிசி அமெண்ட்மெண்ட் பெரும் போராட்டம் நடத்தி கடைசியில் அந்த அமெண்ட்மெண்ட்ல ஏனோ தானே நம்ம சிபிசி அமெண்ட்மெண்ட், அதுல ஆர்டர் 18 ரூல் 4. இன்னைக்கு எல்லா சிவில் சூட்ஸ்லயும் இன்னைக்கு வந்து என்ன பண்றோம், நம்ம சீஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் பார்ட்டிஸ்க்கும் போடுறோம். அதர் தேன் பார்ட்டி, மூணாவது நபர், வழக்குக்கு வெளியே உள்ள நபர்கள் சாட்சியாக வரும்போதும் கூட நாம் வந்து சத்திய பிரமாண வாக்குமூலத்தை தான் ஆர்டர் 18 ரூல் 4ல போடுறோம். அதை என்ன பண்றாங்க நீதிமன்றம், அப்படியே அதை வந்து முதல் விசாரணை வாக்குமூலமாக சாட்சியமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் குறுக்கு விசாரணை. இன்னொரு சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் ஏன்னா சிபிசிலே சொல்றாங்க, அதே மாதிரி சிபிசில ஆர்டர் 19 சொல்லிடுறாங்க அபிடவிட்டை பற்றி, எங்கெங்க அபிடவிட் ஃபைல் பண்ணணும்னு. சிபிசில வந்து எல்லாமே இன்னைக்கு ஆர்டர் 39 ரூல் 1 ஒரு இன்ஜெக்ஷன் கேட்கிறோம். இட் ஷுட் பி நாட் ஓன்லி ஆர்டர் 39 ரூல் 1 ஆல் தி இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன்ஸ். விசாரணை இதுகளில் வந்து நீதிமன்றங்கள்ல தாக்கல், உரிமையியல் நீதிமன்றங்கள்ல தாக்கல் செய்யக்கூடிய இடைக்கால மனுக்கள் அனைத்துமே should be supported by an affidavit. ஒரு ஆணை உறுதி ஆவணத்தினுடைய துணையுடன் தான் தாக்கல் செய்ய வேண்டும். கிரிமினல் அது கிடையாது. ஆனா இருந்தாலும் சிஆர்பிசிலே இருக்குது, பிரிவு 295 to 297 அபிடவிட் வந்து தாக்கல் பண்ணலாம் இருக்கு. பிரிவு 295 to 297 சிஆர்பிசில இருக்குது, சிபிசில இருக்குது. இன்னும் சொல்ல போனா நம்ம இன்றைக்கு ரொம்ப எல்லோரிடமும் நாம் ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்தி வருகின்ற புரட்சிகரமான சட்டமான அந்த மாற்றாவண சட்டம், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881, அதுல ஒரு 84 ஏதோ ஒரு பிரிவு சேர்த்தாங்கல்ல செக்கை பற்றி, அதுல பிரிவு 145 குற்றவியல் விசாரணை முறையிலும் அந்த மாற்றாவண சட்டத்தில் மட்டிலுமே சாட்சியினுடைய முதல் விசாரணை வாக்குமூலத்தை வாய்மொழி வாக்குமூலமாக நாம் பதிவு செய்யாமல் அதை ஆணை உறுதி ஆவணமாக பதிவு செய்யலாம் என்று அந்த சட்டத்திலே குறிப்பிட்டுள்ளது. ஆக அபிடவிட்ஸ்களும் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. எந்த சூழ்நிலையில் என்று சொன்னால் சட்டம் அதை குறிப்பாக அனுமதிக்கின்ற போது. ஆனால் அவ்வாறு தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த அபிடவிட்டுகளுக்கும் எவிடன்ஸ் ஆக்ட் பொருந்துமா என்று சொன்னால் அந்த ஆணை உறுதி ஆவணத்தினுடைய கண்டென்ட்களுக்கு எவிடன்ஸ் ஆக்ட் பொருந்தாது. நம்ம எல்லாத்தையும் அங்க போடுறதுக்கு முழுசும் அங்க பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ், அட்மிசபிலிட்டி, ரெலவன்சி எல்லாத்தையும் பார்த்தா போடுறோம். என்ன வேணாலும் நம்ம அபிடவிட்ல போடுறோம்.
குறுக்கு விசாரணை பண்ணும் போதுதான் அவைகளை வந்து நமக்கு அவங்க பிரிச்சு கொண்டு வராங்க. இது வந்து இரலவெண்ட், இது வந்து இன்அட்மிசபிள், இது நாட் ப்ரூவ்டு, எல்லாத்தையும் கொண்டு வராங்க. சோ இதை மட்டும் கொஞ்சம் மைன்யூட்டா புரிஞ்சுக்கணும். அஃபிடவிட் ஆணை உறுதி ஆவணங்கள் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதை ஒழிய அந்த பிரிவு 1 கூறப்பட்டுள்ள ஆணை உறுதி ஆவணங்களுக்கு சாட்சிய சட்டம் பொருந்தாது என்பது தான் இருக்கின்றது. கண்டென்ட் நம்ம போடுறதே சாட்சிய சட்டத்துக்கு தான் ரெலவெண்டா இருக்கான்னு பார்க்கணும், அட்மிசபிள் பார்க்கணும், டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அது பிரைமரியா செகண்டரியா, செகண்டரி போடுறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்குதா, ஏன் பிரைமரி என்னாச்சு, எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் போடுறது அதுக்கு என்ன எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கிறோமா, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இவைகள் தவிர்த்து நான் ஏற்கனவே சொன்னேன் 1872 ஏற்றப்பட்ட சட்டம் இன்று சில நிறைய சட்டங்கள் இன்று புதியதாக ஏற்றப்பட்டு கொண்டு வருகின்றன. அதுல எனக்கு தெரிந்த மட்டில் ஒரு சட்டம் இருக்குது 1984 குடும்ப நீதிமன்ற சட்டம், ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் 1984. இதுல அந்த அந்த ஆக்டினுடைய நீங்க பிரியாம்பிள் எடுத்து படிச்சாலும் சரி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை படிச்சாலும் சரி, இட்ஸ் நாட் ஏ கோர்ட் ஆஃப் லா, இட்ஸ் ஏ கோர்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். அந்த வேர்டு இருக்கும். குடும்ப நீதிமன்றங்கள், அதுல குடும்ப நல நீதிமன்றம் நம்மளா சேர்த்துக்கிடுவோம். குடும்ப நலம்லாம் அதுல ஒண்ணும் இல்லை, ஃபேமிலி கோர்ட்டுன்னு தான் இருக்குது. குடும்ப நலத்தை பற்றி எங்க இருக்குது? குடும்ப நீதிமன்றங்கள் 1984 சட்டத்தின் கீழ் கண்டிப்பாக அதற்கென்று மத்திய அரசு நிதி வழங்கி மாவட்டம் தோறும் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பித்துள்ளார்கள். ஆனா அதனுடைய கேள்வி கூத்த பாருங்க, அது நாம் செய்த தவறா என்னன்னு தெரியல. ஒரு மாவட்டத்துல ஒரு ஃபேமிலி கோர்ட் இருக்குது. அந்த ஃபேமிலி கோர்ட்ல வந்து அந்த தாலுகாவுக்கு மட்டும்தான் அந்த ஃபேமிலி கோர்ட் எங்க மாவட்டத்துல இருக்குது. அந்த ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் படி, ஃபேமிலி கோர்ட்டினுடைய நோக்கத்தின்படி, ஃபேமிலி கோர்ட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நிதி ஆதாரத்தின்படி, மத்திய அரசினுடைய கோட்பாட்டின்படி பார்க்க போனோம்னு சொன்னோம்னா, இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டுக்கு அதிகாரப்பட்ட அனைத்து வழக்குகளும், விவாகரத்து வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள், எல்லா வழக்குகளும் அந்த நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய போராட்டத்தினுடைய வெற்றி அந்த சட்டத்தினுடைய நோக்கத்தை தோற்கடித்து, நான் ஏதோ இதுக்காக பேசுறேன்னு சொல்லல, உண்மை சொல்லித்தானே நம்ம ஃபேமிலி கோர்ட்டினுடைய பர்பஸே இல்லாம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஃபேமிலி கோர்ட் அந்த தாலுகாவுக்கு மட்டும், மதுரையில் இருக்கிற கோர்ட் வேணா கார்பரேஷனுக்கா இருக்கும், மெட்ராஸ் இருக்கிற கோர்ட் வேணா ஃபேமிலி கோர்ட் கார்பரேஷனுக்கா இருக்கும். மெட்ராஸ்லேயே தாம்பரத்துக்கு வந்தாச்சுன்னா ஃபேமிலி கோர்ட் கிடையாது, சப்கோர்ட்ல தான் போடுறது. மதுரையை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா சப்கோர்ட். இத்தகைய ஒரு ஃபேமிலி கோர்ட் சட்டத்துல வந்து எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த பிரியாம்பிள் இதுக்கு வரேன்னா, தி பர்பஸ் ஆஃப் தி ஃபேமிலி கோர்ட், தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஃபேமிலி கோர்ட், தி எய்ம் விச் எய்ம்டு பை தி ஃபேமிலி கோர்ட் இஸ் டு ரெண்டர் ஏ சோசியல் ஜஸ்டிஸ், நாட் தி ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லாவுக்கே அது பேச்சு கிடையாது. அதுக்கு தான் அட்வொகேட்ஸ் ஆக்டுக்கே அகைன்ஸ்டாக, அதுக்கு கூட அதெல்லாம் சேலஞ்ச் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அட்வொகேட்ஸ் நாட் பெர்மிட்டட். வழக்கறிஞர்கள் குடும்ப நீதிமன்றங்களில் அட்வொகேட் ஆக்ட்ல சொல்லியிருக்கிற உரிமைப்படி நாம் நெஞ்ச நிமிர்த்தி இருக்க முடியாது. என்னை உள்ளே அனுமதிங்கள் என்று கேட்க முடியாது. மனு தாக்கல் செய்து அந்த மனு நான் வழக்கை நடத்த வருகிறேன் என்றால் மனு அனுமதிக்க தேவையில்லை. நான் ஒரு ஆமிகஸ் கியூரியாக கோர்ட்டுக்கு உதவி செய்வதற்காக நான் வருகிறேன், என்னை அனுமதியுங்கள். அந்த அனுமதியின் பேரில் தான் வழக்கறிஞரே ஆஜராக இயலும். அவ்வளவு ஒரு கடுமையான சட்டம். ஏன்னா சோசியல் ஜஸ்டிஸுக்காக அந்த குடும்ப நீதிமன்றங்களே ஏற்றப்பட்டது. அந்த சட்டத்துல வந்து பிரிவு 14 இந்திய சாட்சிய சட்டத்தையும் முடக்கிவிட்டது. இந்திய சாட்சிய சட்டமே பொருந்தாது. ஏனென்றால் அந்த குடும்பங்களுக்கு, அந்த இந்தியாவினுடைய கலாச்சாரங்கள், இந்தியாவுடைய பாரம்பரியங்கள், குடும்பங்கள் போற்றப்பட வேண்டும், குடும்ப உறவுகள் போற்றப்பட வேண்டும், குடும்பங்கள் உடைக்கப்படக்கூடாது, சீரழிக்கப்படக்கூடாது. திருமணம், அந்த திருமண பந்தம் என்பது ஒரு போற்றுதற்குரியது, ஒரு புனிதமானது என்பதை கருத்தில் கொண்டு சட்டத்தையே கூட அங்க வளைத்து விட்டார்கள். இந்திய சாட்சிய சட்டத்திற்கு அங்க வேலை கிடையாது. ஸ்பெசிபிக்கா இருக்கு செக்ஷன் 14. எந்த ஒரு சாட்சியமும் ரெலவன்சி அண்ட் அட்மிசபிலிட்டி. ஏன்னா இந்திய சாட்சிய சட்டத்தினுடைய ரூல் என்னது? ரெலவன்சி, வாட் ஆர் ரெலவென்ட், வாட் ஆர் அட்மிசபிள். These are the facts which can be admitted as an evidence. ரெலவெண்டா இருக்கணும், அட்மிசபிளா இருக்கணும். பின்னாடி வர்றதுக்கு இதையும் அங்கே முடக்கம் செய்து விட்டார்கள். அங்க ரெலவன்சி தேவையில்லை, அட்மிசபிலிட்டி தேவையில்லை. கோர்ட்டுக்கு போகும்போது கீழே ஒரு பேப்பர்ல ஒருத்தர் எழுதி போட்டு போறான்,
ஏன் பெஞ்சாதியை பற்றியோ அல்லது பெஞ்சாதி போகும்போது புருஷனை பற்றியோ ஒருத்தவங்க எழுதி போட்டிருக்கான், அந்த பேப்பர் எடுத்து அதை போய் கொடுக்கலாம் போட்டு இந்த இருக்கு. புருஷனை பற்றி இந்த மாதிரி இதுல எழுதியிருக்கு, அவன் ஒரு குடியாரன், இந்த இப்பதான் தண்ணி அடிச்சு போட்டு எல்லாம் தெருவில் போறான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது, இவங்க கூட நான் எப்படி வாழ முடியும்? போய் அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணுங்க, யார்கிட்ட வந்துச்சு, அது என்ன கஸ்டடி, அது எந்த டாக்குமெண்ட்ல கொண்டு வருது, அது என்ன எல்லாம் இருக்கு. இதுல ஒன்றும் கிடையாது. ஜெராக்ஸ் எல்லாம் இங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல போட்டா அதுல பல பிரச்சனை. பிரைமரி எவிடன்ஸ் கிடையாது, செகண்டரி எவிடன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆக குடும்ப நல கோர்ட்டுகளில் ஆனால் இவைகளெல்லாம் பின்பற்றப்படுகின்றனவா என்பது சிறு கேள்விக்குரிய கொஸ்டின் தான். அங்கேயும் நாம எவிடன்ஸ் ஆக்டை வச்சுலாம் ஆர்குமெண்ட்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இது இன்அட்மிசிபிள் எவிடன்ஸ் அப்ஜெக்ட் பண்றதுன்னு இருக்குது. அப்ஜெக்ஷனுக்கே இடம் கிடையாது, இடமே கிடையாதுங்க. எல்லாமே சோசியல் ஜஸ்டிஸ் டு எய்ம் ஆஃப் தட் ஃபேமிலி கோர்ட் இஸ் டு அட்டைன் சோசியல் ஜஸ்டிஸ். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப சில சட்டங்கள் இயற்றப்பட்ட சட்டங்களில் இந்திய சாட்சிய சட்டம் பொருந்தாது என குறிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளன. சில சட்டங்களில் மட்டும்தான் இது அடிப்படை உரிமை. சாட்சிய சட்டம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல உண்மையை கண்டு வாய்மையை நிலைநாட்டுவதற்காக உள்ள ஒரு சட்டம். உண்மையை கண்டறிய வேண்டாம், வாய்மையை நிலைநாட்ட வேண்டாம் என்ற அர்த்தத்தில் தான் இன்னைக்கு குடும்ப கோர்ட்ல கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய நோக்கம் குடும்பத்தை இணைக்க வேண்டும். அங்க நம்ம எது உண்மை, அங்க வாய்மையை சொல்ல வேண்டும். நீ செஞ்சது தப்பு, நீ சேர்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் எடுத்துக்கோங்க, இல்ல டைவர்ஸ் ஆக்ட் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு எல்லாத்துலயுமே அங்க மேரேஜ் மெட்ரிமோனியல் அஃபென்சஸ் சொல்றாங்க. ஃபார் வாட் ரீசன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேரேஜ் கேன் பி டன், அவையெல்லாம் மெட்ரிமோனியல் அஃபென்சஸ். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு டைவர்ஸ் 2 கிரவுண்ட்லாம் கொடுப்பாங்க, 2 டாக்டரின் தான், 2 ஸ்கூல் ஆஃப் தாட் தான். டோட்டல் பிரேக் டவுன். Another is a matrimonial offenses. இது ரெண்டுக்கு தான் டைவர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேரேஜ் வாங்க முடியும். அதுவே தட் ஷுட் பி டெப்ரிகேட்டட். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேரேஜ் என்பது அது வெளிநாட்டிலேயே வச்சிருக்கணும், நம்ம விருப்பப்படுறோம். ஆனா வெளிநாட்டை முழுசு உள்ள வந்துட்டோம் குளோபலைசேஷன்ல. ஆனா இது மட்டும் வச்சிருக்கணும் விரும்புறோம். ஆனா அதை மீறித்தான் இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெட்ரிமோனியல் அஃபென்சஸ் தான் இன்னைக்கு எல்லா கோர்ட்டுகளிலும் ஃபிளட்டட் அவே வெள்ளப்பெருக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றன இன்னைக்கு விவாகரத்து வழக்குகள். உரிமையல் வழக்குகள்லாம் 50-60 போய்கிட்டு இருக்குது. இது 200-300 தாண்டி போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு சார்பு நீதிமன்றங்களையும் எங்க மாவட்டங்களெல்லாம் பார்த்தோம். ஆனா அந்த அளவுக்கு பெரிய கொண்டு இருக்கின்றது. எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அந்த மாதிரி சில நீதிமன்றங்கள் எவிடன்ஸ் ஆக்ட் பொருந்தாதுன்னு அங்கே பொருந்தாது. ஸோ இதான் எவிடன்ஸ் ஆக்டினுடைய இதுலயுமே சில கோட்பாடுகள் இருக்கின்றது. எவிடன்ஸ் ஆக்டை அந்த பிரிவு ஒன்லையே இவ்வளவு பார்க்கணுமான்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதை திரும்ப சுருக்க அவருக்கு இன்னொரு டு சம் அப் ஐசே எவிடன்ஸ் ஆக்ட் என்பது எல்லா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸுக்கும் பொருந்தும். ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் என்பது அதாவது சத்திய பிரமாணத்தின் பேரில் சாட்சியம் அளிக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்துமே ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஆர்பிட்ரேஷனுக்கு பொருந்தாது, அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அவைகள் தவிர்த்து அபிடவிட்டுகளுக்கு பொருந்தாது. அதாவது அபிடவிட் டிராஃப்ட் பண்றதுல எவிடன்ஸ் ஆக்டை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எவிடன்ஸ் ஆக்டினுடைய சரத்துக்களை மனதில் கொண்டு நம் பிரமாண வாக்குமூலத்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அதான் அர்த்தம். அது தவிர்த்து நீதிமன்றங்களால் சாட்சிய சட்டம் பொருந்தாது என்று குறிப்பிட்டிருந்தால், உதாரணத்திற்கு சொல்லி இல்லஸ்ட்ரேட் நாட் எக்ஸாஸ்டிவ் பிகாஸ் டு மை நாலேஜ் ஐ நோ தட் ஒன்லி ஃபேமிலி கோர்ட் இஸ் தேர். ஃபேமிலி கோர்ட் போல குறிப்பாக பிரிவு 14 குறிப்பிட்டுள்ளது போல குறிப்பிடப்பட்டிருந்தால் அங்கேயும் அந்த சாட்சிய சட்டமானது பொருந்தாது. இதான் இன்னைக்கு பிரிவு 1ல உள்ளது. அடுத்தாப்புல பிரிவு 2 எடுத்தாச்சு. இந்த 3 இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் இருக்கு. இதுலதான் நம்ம பார்க்க வேண்டியது, முக்கியமாக பார்க்க வேண்டியது எவிடன்ஸ். அங்க டாக்குமெண்ட், கோர்ட்டு எல்லாமே இருக்குது. நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் என்பதை சாட்சி சட்டம், இந்த சட்டத்தின் பேரே இந்திய சாட்சிய சட்டம். ஆனா சார் ஜேம்ஸ் ரொம்ப சிம்பிளா கொண்டு விட்டார். வெரி வெரி சிம்பிள் லாங்குவேஜ்ல, வெரி லூசிட் லாங்குவேஜ்ல. ஆனா அந்த விளக்க உரையானது, அந்த இன்டர்பிரேஷன் டு தி வேர்ட் எவிடன்ஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லி அபவுட் தி மீனிங் ஆஃப் தட் வேர்ட் இன் தி எவிடன்ஸ் யூஸ்ட் த்ரூஅவுட் இன் தி ஆக்ட். I would say I read that section 3. In this act, the following words and expressions are used in the following senses unless a contrary intention appears in the context. Evidence means and includes 1. All statements which the court permits or requires to be made before it by witnesses in relation to matters of fact under inquiry. Such statements are called oral evidence. So here
சாட்சியம்ங்கிறது வந்து அதாவது சாட்சிய சட்டத்தில் இந்தியா சாட்சியமானது எத்தனை வகைப்பாடுபடுத்தப்பட்டுள்ளது அல்லது எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் 3 பிரிவுகள் தான். நம்ம நடைமுறையில பயன்பாட்டில் நாம் பல வகைகள் சொல்றோம். டைரக்ட் எவிடன்ஸ், இன்டைரக்ட் எவிடன்ஸ், அது இது நிறைய நம்ம சொல்லிட்டு போவோம். ஆனால் சாட்சிய சட்டத்தின் கீழ் எத்தனை பிரிவுகள் என்று சொன்னால் 3 வகைப்பாடுகள். ஒன்று ஓரல் எவிடன்ஸ், வாய்மொழி சாட்சியம். மற்றொன்று ஆவண சாட்சியம், டாக்குமெண்டரி எவிடன்ஸ். தேர்ட் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், மின்னணு சாட்சியங்கள். இந்த 3 தான். இந்த மின்னணு சாட்சியம்ங்கிறது இப்ப 2000 இன்ட்ரோடியூஸ் பண்ணது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வந்த பின்பு சாட்சிய சட்டத்தில் பிரிவு 3 திருத்தம் பண்றாங்க. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வாய்மொழி சாட்சியம், ஆவண சாட்சியம் தான். ஆக இப்ப முதல்ல வாசித்தது வாய்மொழி சாட்சியம். ஓரல் எவிடன்ஸ்னா என்ன? 2 தான். தி கோர்ட், what are permitted by the court, what statements of evidence, what statements of evidence permitted by the court or required by the court for the purpose of determining the facts to be decided. அந்த ஒரு பொருண்மை சம்பந்தமாக, ஒரு ஃபேக்ட் சம்பந்தமாக முடிவு செய்வதற்காக நீதிமன்றங்கள் அனுமதிக்கக்கூடியவைகளும் நீதிமன்றத்திற்கு தேவைப்படக்கூடியவைகளும் வாய்மொழி சாட்சியம் எனப்படும். ஒருத்தருடைய வாக்குமூலம் நீதிமன்றத்துக்கு தேவைப்படுகிறது. ஒரு வாக்குமூலத்தை நீதிமன்றம் அனுமதிக்கின்றது. அந்த 2ம் தேவைப்படுகின்ற வாக்குமூலமும் அனுமதிக்கின்ற வாக்குமூலமும் எது சம்பந்தமாக இருக்க வேண்டும்? நீதிமன்றத்தின் முன்னிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியதற்கு சம்பந்தமாக இருக்க வேண்டும். இதற்கு பெயர் ஓரல் எவிடன்ஸ். இது போதுமா? இப்ப கோர்ட் பெர்மிட்ஸ்னா எதை கோர்ட் பெர்மிட் பண்ணுது? நத்திங் ஸ்டேட்டட், எதுவுமே சொல்லப்படவில்லை. கோர்ட்டுக்கு தேவைப்படுகின்றதுன்னா என்னது? நீ பிரிவு நேரம் 165 போங்க, 165ல கோர்ட் எதை வேணாலும் கேட்கலாங்கிறாங்க. ஆக இதுக்கு இடையில உள்ள சட்ட பிரிவுகள்லாம் அதை லேசா இதோட உரசும். எல்லாமே நம்ம பண்ண முடியாது, எல்லா வாக்குமூலங்களையும் நம்ம கொடுக்க முடியாது. அது சில வாக்குமூலங்கள் தடை செய்யப்பட்ட வாக்குமூலங்கள்லாம் இருக்கணும். அதை பற்றிலாம் ஒண்ணுமே சொல்லல. எது லிமிட்டேஷன் இல்லை, இவைகள் தவிர்த்து எதுவுமே சொல்லல. மிக எளிமையாக 1872ஆம் வருடம் போற்றுதற்குரிய சர் ஜேம்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? கோர்ட்டு அனுமதிக்கக்கூடிய வாக்குமூலங்கள், கோர்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய வாக்குமூலங்கள் இவை சம்பந்தமாக என்றால் அது கோர்ட்டு நீதிமன்றத்தின் முன்னிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரியவைகளை தீர்வு காண்பதற்கானவை. அடுத்தது டாக்குமெண்டரி எவிடன்ஸ். டாக்குமெண்டரி எவிடன்ஸ்ங்கிறது document means any matter expressed or described upon documentary evidence means the document for inspection. அந்த செக்ஷன் அந்த எவிடன்ஸ்லயே வருது, ஓரல் கடத்தாப்புல உள்ளது. protection of a documents or protection of a electronic records for inspection. அதோட ரொம்ப ஒரு வைடர் ஸ்கோப்ல கொடுத்திருக்கு. any document to be produced for the purpose for inspection of the court, any electronic records to be produced for inspection of the court is a documentary evidence. எவ்வளவு ஒரு பிராடா இருக்குது, இல்ல எந்த விதமான லிமிட்டேஷன் எதுவுமே இல்லாத அளவுக்கு என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், என்னுடைய பணிவான ஒரு கருத்து எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புவது, எவிடன்ஸ் என்பதற்கான முழு அர்த்தமானது பிரிவு 3 சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த எவிடன்ஸ் என்ற விளக்க உரையை மட்டுமே வைத்து நாம் முடிவு செய்யக்கூடாது. நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது பிரிவு 5. பிரிவு 5 எடுத்தால், பிரிவு 5 வாசிக்கிறேன். பிரிவு 5 தான் செக்வால். பிரிவு 5 தான் சாட்சியம் என்றால் என்ன என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று. ஆக பிரிவு 3 சொல்லப்பட்டுள்ள எவிடன்ஸ் என்பதும் பிரிவு 5உடன் சேர்த்து படித்தால்தான் அது சாட்சியம் என்றால் என்ன என்பதை நாம் புரிய முடியும். சாட்சியம் என்று என்ன என்று கேட்டால் 5ஐ சொல்லித்தான், 5ஐ சேர்த்துத்தான் நாம் சொல்ல வேண்டும். I read that section 5. evidence given of fact, issue and relevant facts. This is the heading. Relevant facts. Evidence may be given in any suit or proceeding of the existence or non-existence of every fact in issue and of such other facts as are hereinafter declared to be relevant and of no other. மிக தெளிவாக and of no others may be given. நம்ம ஆனா சிலர் நினைக்கல, நமக்கு ஆங்கிலம் நமக்கு அந்நிய மொழி.
ஆங்கிலம் என்பது நமக்கு அந்நிய மொழி. மே என்று கொடுத்தால் நமக்கு வந்து நம்ம ஜெனரலா நினைக்கிறது மே என்று சொன்னாலே அது ஒரு ஆஃப் நோ அதர்ஸ் அந்த ஆங்கில அறிவுடன் அந்த ஆங்கில புலமையுடன் நாம் அதை பார்த்தோம் என்றால் ஆஃப் நோ அதர்ஸ் என்றால் அது ஒரு ஷால் போல. ஆக 5 தெளிவாக சொல்ல existence or non-existence of any fact relating to facts in issue or relevant fact which are declared to be relevant hereunder, that is in the act, in the evidence act. So பிரிவு 5 மிக தெளிவாக சொல்கிறது, சாட்சியம் என்பது ஃபேக்டின் இஷ்யூ சம்பந்தப்பட்டதாகவும் அதற்கு தொடர்புடையவைகளாக, அதாவது ஆங்கிலத்தில் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ், அதற்கு தொடர்புடையவைகள் என்றால் நம்முடைய நோக்கத்தின்படி நாம் தொடர்புடையவைகள் என்று எடுத்துக்கொள்ள இயலாது. தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. இந்திய சாட்சிய சட்டத்தில் எவைகள் தொடர்புடையவைகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனவோ அவைகள் மட்டுமே தான் தொடர்புடைய சங்கதிகள் அல்லது தொடர்புடைய பொருட்கள், ஃபேக்ட்ஸ், ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ எதுல ரெலவென்ட் ஃபேக்ட் எதுல சொல்லியிருக்காங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல? பிரிவு 6 முதல் 55. சோ பிரிவு 6 முதல் 55 மட்டுமே ரெலவென்ட் ஃபேக்ட். இந்த நேரத்தில் நான் ஒரு 1/9/2020 இந்த எவிடன்ஸ் ஆக்ட் உடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பாடல் எனக்கு நான் ஒரு இதுல வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க. சாட்சி சட்டத்தை பற்றி அருமை நண்பர், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவருடைய முழு விவரங்களை என்னால சேகரிக்க முடியல, திரு பி தனசேகரன் போட்டிருந்தாங்க. பற்றி விசாரிக்கும் போது அந்த சீடியை வந்து அந்த பாடலை வெளியிட்டவர் வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதி அரசர் திரு பி என் பிரகாஷ் என்று நான் கேள்விப்பட்டேன். மிகச் சிறந்த ஒரு பாடல். அந்த பாடல் வந்து சிறந்த அந்த பாடகர்களால் பாடப்பட்டிருக்கிறார். கணவன் மனைவி புகழ் பெற்றவர்கள் அவர்கள். எனக்கு இந்த சினிமாவெல்லாம் அவளை பார்த்து எனக்கு பழக்கம் கிடையாது. அவர் நிறைய சினிமாக்கள் நல்ல பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கார், நாட்டுப்புறம் அவர்களை வைத்து பாடியிருக்கின்றார்களாம். நான் கேட்டேன், ரொம்ப அழகா இருந்தது. அது எதுக்காக நம்ம கேட்கணும்னு சொன்னா, அது ஒரு பக்கம் பாடலாக இருந்தாலும் கூட ஒரு புதிய ஒரு முயற்சி பாடல் வழியாக. எதுக்கு இந்த எவிடன்ஸ் ஆக்டுக்கு எவ்வளவு ஒரு மரியாதை, இந்த கொரோனாவை முன்னிட்டு இந்த எவிடன்ஸ் ஆக்ட் இன்னைக்கு எவ்வளவு ஒரு மரியாதை வந்திருக்கு. எவிடன்ஸ் ஆக்டுடைய முக்கியத்துவத்தை வந்து நீங்க எல்லாரும் புரிந்து உண்டு. இதை இன்னும் சொல்ல போனா நீதி அரசர் மாண்புமிகு திரு பி என் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் மிகச் சிறப்பாக வெபினார், அந்த வீடியோ கான்பரன்சிங்லாம் ஒரு இது நடத்தியிருக்கிறார். நான் மாண்புமிகு நீதி அரசர் அவர்களுக்கு தகவல் கொடுத்து, நான் உங்களுடைய அந்த எவிடன்ஸ் ஆக்ட் சம்பந்தமாக நீங்கள் பேசி உள்ளதை முழுசும் நான் புத்தகமாக வெளியிடுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும், எல்லாரிடமும் இது பரப்பப்பட வேண்டும். அதை படித்தாலே போதும். எவிடன்ஸ் ஆக்ட் அப்படியே நம்ம புரிந்து கொள்ற போது அந்த ஜேம்ஸுடைய எக்கோ, அவருடைய அந்த சர் ஜேம்ஸ் பிட் ஸ்டீஃபன் என்ன பேசினாரோ அது அப்படியே அவருடைய இதுல நான் எக்கோ எடுக்கிறேன். இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து அந்த செக்ஷன் 5 அழகா சொல்லியிருப்பார் நீதி அரசர் திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள். மிகச் சிறப்பானது. அது எனக்கு அனுமதி ஏன் கொடுக்கறதுக்கு காலதாமம் ஆகி கொண்டிருக்கின்றது என்று தெரியவில்லை. கிடைத்தால் உடனடியாக நான் எல்லாம் டிரான்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறேன். உடனடியாக அடித்து எல்லா வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் அவை சுற்றறிக்கை போல அனுப்பப்பட வேண்டும். எல்லோரும் படிக்க வேண்டும். மிக அழகாக வீட்டிலிருந்து நம்ம அதை படித்தோம்னால ஒரு எவிடன்ஸ் ஆக்டை படிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் எல்லோரும் அதை கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஒரு 4 சாப்டரா போடுவார். ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கடுத்து வந்து ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதுக்கடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட், அட்மிஷன், கன்ஃபெஷன், அதுக்கடுத்தது வந்து 32, 33 மட்டும் தனி, அதுக்கடுத்தது அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். வெல் டிஃபைன்ட். இதான் திஸ் இஸ் தி வே இன் விச் வி ஹேவ் டு ஸ்டடி தி எவிடன்ஸ் ஆக்ட். என்கிட்ட கேட்டால் நான் 10 பிரிப்பேன் எவிடன்ஸ் ஆக்டா, 10 பிரிப்பேன். ஃபர்ஸ்ட் இஸ் இன்ட்ரோடக்ஷன். இப்போ அதான் இன்னைக்கு நம்ம நடந்துகிட்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இஸ் இன்ட்ரோடக்ஷன், செகண்ட் இஸ் ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் ரெலவென்ட் ஃபேக்ட். இந்த சாப்டர் வைஸா பார்ட் வைஸாவே நான் வருவேன். அது எல்லாத்துக்கும் ஒரு மணி நேரம் வச்சாலுமே 10 மணி நேரம் 10 டாபிக் போட்டோம்னா தான் எவிடன்ஸ் ஆக்டை வந்து ஓரளவுக்கு மனதில் புரிய வைத்து அதன் பின்பு அவருடைய சுய ஆர்வத்தில் படித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் இன்னைக்கு எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து நெக்ஸ்ட் சார் ஜேம்ஸ் ஸ்டீஃபன். அதுக்கடுத்தது வந்து ஸ்டேட்மெண்ட், அட்மிஷன், கன்ஃபெஷன். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் என்பது வேற, அட்மிஷன் என்பது வேற, கன்ஃபெஷன் என்பது வேற. ஆனா 3 ஒரே வகையை சார்ந்த ஒரே வகைப்பாடு. ஸ்டேட்மெண்ட் தான் ஜீனஸ் சொன்னா, அட்மிஷன் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்பீசஸ், கன்ஃபெஷன் வந்து சப் ஸ்பீசஸ். அட்மிஷனுக்கும் கன்ஃபெஷனுக்கும் வித்தியாசம் இருக்கான வித்தியாசம் இருக்குது. அட்மிஷன் என்பது வேற, கன்ஃபெஷன் என்பது வேற. அட்மிஷன் என்பது சிலர் சொல்லுவாங்க சிவில் வழக்குக்கு மட்டும்தான் அட்மிஷன். அப்படி கிடையாது. அட்மிஷன் என்பது குற்ற வழக்குகளுக்கும் பொருந்தும். அட்மிஷன் என்பது ஒரு காரியத்தை, ஒரு ஃபேக்டை ஒப்புக்கொள்வது.
கன்ஃபெஷன் என்பது ஒரு குற்றச் செயலை ஒப்புக்கொள்வது, அவ்வாறு ஒப்புக்கொள்வதன் அடிப்படையில் அவருக்கு தண்டனை, அந்த குற்றத்திற்கான தண்டனை வழங்கக்கூடிய வகையிலே அந்த ஒப்புதல் இருக்க வேண்டும். அதுதான் கன்ஃபெஷன். ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் துப்பாக்கி வச்சு ஒருத்தரை சுட்டுறாங்க, ஒருத்தர் செத்து போறாரு, திருநாட்டு இருக்குது கோர்ட்ல, துப்பாக்கி ஒருத்தர் லைசன்ஸ் கண்ணு, லைசன்ஸோட நான் வச்சிருக்கேன், நான் வந்து அதை டினை பண்ண முடியாது. துப்பாக்கி. So it is an admission. It is an admission even in criminal cases. துப்பாக்கியை நான் ஒப்புக்கொண்டேன். அப்படின்னா துப்பாக்கி ஒப்புக்கொண்டு அட்மிட் பண்ணனா என் மேல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்ன இருக்கு, அப்புறம் நான் என்ன டிசைட் பண்ணி எப்படி இந்த துப்பாக்கி அவன்கிட்ட போச்சுங்கிறது ஏன் பண்ணலாம் சொல்றேன். நான் உதாரணத்துக்காக சொல்றேன். இட் இஸ் நாட் ஏ கன்ஃபெஷன். ஏன்னா நான் கொலையை ஒட்டுக்கொள்ளவில்லை. ஏன்னா கன்ஃபெஷனுக்கும் இதுக்குள்ள ஆசிட் டெஸ்ட், அந்த ஹேர்லைன் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டா, அட்மிஷன் என்பது ஒரு செயலை ஒப்புக்கொள்ளுதல், அது குற்றச்செயலாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். கன்ஃபெஷன் என்பது குற்றச் செயலை ஒப்புக்கொண்டு அவ்வாறு அந்த ஒப்புதலை மட்டுமே வைத்து வேற எந்த விதமான துணையும் இன்றி அவருக்கு தண்டனை கொடுக்கலாம். நான் கொலை செஞ்சுட்டு நான் தான் கொலை செஞ்சேன்னு சொன்னா, துப்பாக்கி தான் நான் தான் சுட்டேன்னு சொன்னா, இட் இஸ் கன்ஃபெஷன். துப்பாக்கி ஆனா கொலை நான் செய்யல. ஸோ துப்பாக்கி நான் ஒப்புக்கொண்டது அட்மிஷன். அது கேன் பி ப்ரூவ்ட். அதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அட்மிஷன் கேன் பி யூஸ்ட் இன் கிரிமினல் கேசஸ் இருக்கும். ஸோ எதுக்காக சொல்லலாம், அந்த அட்மிஷன் கன்ஃபெஷன். அது 32, 33 ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு மட்டும் தனியாக அந்த ஸ்லாட்ஷிப் ஜஸ்டிஸ் வெங்கடேஷன் வந்து அது தனியாக எடுத்திருப்பாங்க. 32, 33 அதுக்கு அடுத்தது வந்து அப்ரிசியேஷன்ல அப்படித்தான் இருக்கும். அப்ரிசியேஷன்ல கூட நான் அதை எடுத்து அனுப்பி விட்டுருக்கிறேன். சர்ரிங் ஆஃப் தி எவிடன்ஸ், சர்ரிங் CHURRI, சர்ரிங் ஆஃப் தி எவிடன்ஸ். எவிடன்ஸை கடைய வேண்டும். சாட்சி முடிஞ்ச பிறகு யாருக்கு வேலை இருக்குது, கோர்ட்ல வந்து நம்ம பாக்ஸ்ல சாட்சியை நிறுத்தி கிராஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணி முடிச்சிடுறோம். வாய்மையை வெல்லும், உண்மையை கண்டறிந்து வாய்மையை வெல்லக்கூடிய கடப்பாடு யாரிடம் இருக்கின்றது, விசாரணை நீதிபதியிடம் இருக்கின்றது. அங்க அவர் வந்து எவிடன்ஸை கடைய வேண்டும். சர்ரிங் ஆஃப் தி எவிடன்ஸ், அவைலபிள் மெட்டீரியல்ஸ், நாட் எவிடன்ஸ் சொல்ல மாட்டேன், ஏன்னா ப்ரூவ்ல வருது. எவிடன்ஸ்ல அவைலபிள் மெட்டீரியல்ஸ் அவர் செக் பண்ணி பார்க்கணும். கடைஞ்சி எடுத்து அதுல இருந்து வெண்ணெய் வெளியே தள்ளி மோர் தனியா தயிர் தனியா பிரிச்சு தான் அவர் தராசுல தூக்கி போட்டு பேலன்ஸ் பண்ணி தீர்ப்பு கொடுக்க வேண்டும். எந்த பக்கத்துல தராசு நிக்கிறது, இவ்வளவு ஒரு இதுகள் இருக்கிறது. இதுதான் இந்த எவிடன்ஸ் ஆக்டினுடைய மாண்பு, ஒரு மாண்மைன்னு சொல்லலாம். நான் அவ்வளவு ஒரு உயர்தரமான ஒன்று. எந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த பிரிவினை விட்டு விட முடியாது. எவிடன்ஸ் ஆக்ட் மிச்ச சட்டங்கள் மாதிரி நாம் படிக்க முடியாது. படிப்பதற்கென்று தனியாக நாம் ஒரு பயிற்சி எடுத்துதான் படிக்க வேண்டும் என்று சொல்வேன். சும்மா நம்ம நாட்டு படிக்க ஆரம்பிச்சோம்னா புரியாது. அதுக்காக இவ்வளவு பிரிலிமினர்ல வந்து இந்த அளவுல சொல்லிட்டு இருக்கிறது. சோ எவிடன்ஸ் மீன்ஸ் எனிதிங் பெர்மிட்டட் பிஃபோர் பை கோர்ட் ஆர் எனிதிங் required by the court for the purpose of deciding the issues before it. By oral evidence through mouth, it is a oral evidence. By inspection of a document, either it is a paper document or electronic document, it is called a documentary evidence and electronic evidence respectively. This section 5 வந்து தெளிவா சொல்லிடுறாங்க. ஃபேக்ட் இன் இஷ்யூ சம்பந்தமாக தான். ஸோ அதாவது எவிடன்ஸ் ஆக்டினுடைய அடிப்படை கூறு, பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன்ட் டு தி ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ ஆர் டு தி ரெலவென்ட் ஃபேக்ட். அதுதான் முதல் கார்டினல் பிரின்சிபிள் ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட். கார்டினல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ். எவிடன்ஸ் என்று சொன்னா அதனுடைய அடிப்படை கோட்பாடு என்னன்னு கேட்டா, அந்த எவிடன்ஸ்ல வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ சம்பந்தமாகவும் ஃபேக்ட் ரெலவென்ட் ஃபேக்ட் சம்பந்தமாக மட்டும்தான் எவிடன்ஸ் இருக்க வேண்டும். வாட் இஸ் ஃபேக்ட் இன் இஷ்யூ, வாட் இஸ் ரெலவென்ட் ஃபேக்ட், அதுவும் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் பிரிவு 3ல கொடுத்துருக்கு. இந்த ஃபேக்ட் இன் இஷ்யூ டஸ் நாட் ரிக்வயர் எனி கிளாரிஃபிகேஷன். ஏன்னா அதுலயே அந்த வார்த்தை தட் இட் செல்ஃப் ரிஃப்ளெக்ட்ஸ். ஏன்னா இஷ்யூனா தெரியும், ஒரு பிரச்சனைக்குரியது. ஃபேக்ட் இன் இஷ்யூ, ஃபேக்ட்னா தமிழ்ல வந்து பொருண்மை, நிகழ்வு, ஒரு இருத்தல். இதுக்கு மேல ஃபேக்ட் நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நீதிமன்றத்தினுடைய வேலையே, இந்த எவிடன்ஸ் ஆக்ட் செய்ய வேண்டிய வேலையே என்னன்னு கேட்டா, ஒரு ஃபேக்டை நிறுவனம் செய்தல், ஒரு ஃபேக்டை நிறுவனம் செய்தல். இந்த ஃபேக்டை தான் ரெண்டா பிரிக்கிறாங்க, ஃபேக்ட் இன் இஷ்யூ, ரெலவென்ட் ஃபேக்ட். காமன் வந்து ஃபேக்ட். எவிடன்ஸ் ஆக்டினுடைய அடிநாதமே ஃபேக்டை நிறுவனம் செய்தல். வாட் இஸ் ஃபேக்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை புரிஞ்சாச்சுன்னா தான் எவிடன்ஸ் புரிய முடியும். ஒண்ணுமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஃபேக்ட் என்பது ஒரு சாதாரண விஷயம். நான் இந்த கையை காமிச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இட்ஸ் ஏ ஃபேக்ட். மைக்கேல் பாரதி இந்த இடத்துல இந்த ஜூம் மீட்டிங்ல 2 கையை காமிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு, இட்ஸ் ஏ ஃபேக்ட். என் ஆபீஸ்ல 3 லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு ஃபேக்ட். சிம்பிளா சொல்ல போனா, மனிதனுடைய ஐம்புலன்கள் என்ன? தொடுதல், பார்த்தல், கேட்டல், நுகர்தல், தொடுதல், சுவைத்தல்.
இந்த 5 புலன்களாலும் உணரக்கூடியவைகள் தான் ஃபேக்ட்ஸ். இதை ரெண்டா பிரிக்கிறாங்க ஃபேக்ட்ஸ். ஒன்னு பிசிக்கல் ஃபேக்ட்ஸ், another is psychological facts. இந்த 5 புலன்களாலும் உணரக்கூடியவைகள் வந்து என்னது? பிசிக்கல் ஃபேக்ட்ஸ். பிசிக்கல் அதாவது வெளிப்புறமான தோற்றத்தை உடையவைகள். ஒரு பாட்டு பாடி ஒரு இடத்துல ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல பாட்டு பாடக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி சிங்கிள் இது வச்சிருப்பாங்க, ஒரு ஹார்னை போட்டு இன்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நீ ஹார்ன் அடிக்கக்கூடாது. அங்க போகும்போது ஒரு டிரைவர் அடிச்சுட்டு போயிட்டார், ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டாரு. அங்க ஒரு சாட்சியா நிக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கா. நாளைக்கு அவர் மேல ஒரு ப்ராசிக்யூஷன் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல தேவையில்லாத இடத்துல ஹார்ன் அடிச்சாருன்னு சொல்லி இவர் வந்து சாட்சி சொல்றாரு, எத்தனை மணிக்கு நான் அந்த இடத்துல நின்று இவர் ஹார்ன் அடிச்சாரு. அவர் அப்ப அந்த இடத்துல ஹார்ன் அடிச்சதுங்கிறது ஒரு ஃபேக்ட். ஹார்ன் அடிச்சதை வந்து அவர் கண்ணாலையும் பாக்குறாரு, இல்லாட்டி கண்ணால பார்க்காம அங்கிட்டு திரும்பிட்டு இருந்தா கூட சத்தம் கேட்குது. ஹார்ன் அடிக்கிறாரு, வண்டி பாஸ் ஆகுது, வண்டி நம்பரை பார்த்துடுறாரு, டிரைவரை பார்த்துடுறாரு. ஸோ அந்த 5 புலன்களாலும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாய்சனஸ் கேஸ் லீக் ஆயிடுச்சு, அங்க ஒரு ப்ராசிக்யூஷன் நடக்குது. இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இந்த வீட்டுல இருந்து இந்த கேஸ் வெளியே வந்துச்சு, இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து கேஸ் வெளியே வந்துச்சு, அந்த வழியா பைபாஸ் போனவர் வந்து அந்த கேஸை வந்து அவர் நுகர்ந்தாருன்னு சொன்னா அது ஒரு ப்ரிசீவ் பண்றாரு அவரு. அவ்வாறு நுகர்தல் ஒரு ஃபேக்ட். 5 புலன்களாலும் உணரக்கூடியவைகள் பிசிக்கல் ஃபேக்ட்ஸ். அடுத்து சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ். சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்பது மனதளவிலே. இப்போ ஒருவர் வந்து ஒருத்தரை ஏமாற்ற வேண்டும், உனக்கு வெளிநாட்டுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ரூபா வாங்குறாரு, இல்ல அரசாங்கத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வழக்கமாக நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வாங்குறாரு. அவர் வந்து நம்ம கொடுக்குறவன் வந்து ஏமாடி அப்படித்தான் கொடுப்பான், அவர் வாங்கி கொடுத்துருவாரு நினைச்சு கொடுப்பான். சரி, அவனுடைய எண்ணம் என்னவாக இருந்தது? அவன் வாங்கி கொடுக்க முடியாது, ஏமாத்தி ரூபாய் வாங்கணும். அந்த எண்ணம் வந்து யாராலையும் உணர முடியாது. அதான் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஸோ ஃபேக்ட் தான் இது மனதளவில் உள்ளது. அது இல்லஸ்ட்ரேஷன் 5 இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு, அதை படிச்சாலே தெரியும். ஸோ தயவு செய்து நீங்கள் பிரிவு 3ல வந்து பார்க்க வேண்டியது வந்து முதல்ல பார்க்க வேண்டியது வந்து ஃபேக்டை பார்த்து கூட நீங்க எவிடன்ஸ் போங்க. ஃபேக்ட்ல வந்து இந்த 2 பிரிவு, சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் ஃபேக்ட்ஸ், இது ரெண்டு இதுவும் முக்கியமானது. இந்த ஃபேக்ட் அதே மாதிரி ஃபேக்ட்ஸ் வந்து என்னைக்குமே பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் மட்டும் தான் ஃபேக்ட்ஸ். ரெண்டுமே போத் சைக்காலஜிக்கல் அண்ட் பிசிக்கல் ஃபேக்ட்ஸ். நிகழ்காலம் சம்பந்தப்பட்டவைகளாகவும் கடந்த காலம் முடிந்து போன காலம் சம்பந்தப்பட்டவைகள் மட்டும்தான் ஃபேக்ட்ஸாக கருதப்படும் நம்ம இந்திய சாட்சி சட்டத்துல. ஃபியூச்சர் பின்னாடி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார், ஒரு ஜோசியை சொன்னார், ப்ரொஃபஸி ஜோசியை சொன்னார்னா அதெல்லாம் ஃபேக்ட்ஸா வந்து நம்ம ஃபேக்ட்ஸ்குள்ள வராது. ஆனால் அவ்வாறு சொன்னது ஃபேக்டாக வரும். ஒரு ஜோசியர் சொல்றாரு, ஒரு 420ல உனக்கு விக்ராந்தே உனக்கு வேலை கிடைச்சிருங்கப்பா, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிடும், எனக்கு நீ இவ்வளவு ரூபா கூட நான் போய் அங்க ஒரு பூஜை பண்ணணும், நான் உனக்கு வேலை கிடைச்சிடும் சொல்லி ரூபாய் வாங்கிறாரு, வேலை கிடைக்கல. அவன் மேல கொடுக்குறாரு 420 ஏமாத்தி வாங்கிட்டாரு. அப்போ அவர் 3ஆம் உனக்கு வேலை கிடைச்சிரும்னு அவர் சொன்னது வந்து ஃபியூச்சர் விஷயமா இருந்தாலும் கூட அவர் சொன்னதுதான் நாம நிரூபிக்க போறோம். தட் இஸ் ஏ ஃபேக்ட். இப்ப வெதர் ரிப்போர்ட் சொல்றாங்க, நாளைக்கு மழை வரும், நாளைக்கு மழை வரல, இல்ல நாளைக்கு மழை வராது, மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லலாம்னு சொல்லி ரேடியோவில் சொல்லிடுறாங்க. அங்க மீன் பிடிக்க போய் புயல் வந்து அழிஞ்சு வச்சு அங்க சேதாரம் ஆகி போச்சு, நாளைக்கு வானிலை மையத்து மேல நஷ்டம் கேட்கறாங்க. அப்போ 3 மணிக்கு இவர் சொன்னாரு. அப்போ வந்து இது வந்து ஃபியூச்சரை பற்றி சொன்னனால இது வந்து இது வராதுன்னு சொல்ல முடியாது. சொன்னாரா சொல்லலையா அந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இருக்கும். மிச்சப்படி பிரசன்ட்டுக்கும் பாஸ்டுக்கும் மட்டும்தான் ஃபேக்டை பொறுத்த மட்டும் வரும். ஸோ ஃபேக்ட் இஷ்யூ ரெலவெண்ட் ஃபேக்ட். அதுக்கு வந்து சொன்னோம்னா ஃபேக்ட் இஷ்யூங்கிறது மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ள சட்டத்திலேயே. ஃபேக்ட் இஷ்யூ என்பது ஒரு பிரச்சனைக்கு நேரடி தொடர்புடையவைகள். ஒரு பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு எத்தகைய ஃபேக்ட்ஸ் நேரடியாக தேவையோ அவைகள் தான் ஃபேக்ட் இஷ்யூ. அது சிவில் கேஸை பற்றியே தெளிவா சொல்லியிருப்பாங்க. சிவில்ல வந்து இஷ்யூஸ்னு ஒரு சாப்டர் இருக்கு. சாப்டர் 14 சாரி ஆர்டர் 14 தான் இஷ்யூஸ். எந்த அதாவது பிளைண்ட் சூட் கமென்சஸ் பை பிளைண்ட் and ends with written statements. பிளைண்ட் போட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்ட உடனே இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இவர் எதை மறுக்கிறாரு, 2 பேருக்கு இடையில எவை முடிவு செய்யப்பட வேண்டும் என்பதை நீதிமன்றமானது பிரிவு 14 நிர்ணயம் பண்றாங்க. அவ்வாறு நிர்ணயம் பண்ணப்பட்டவைகள் அந்த இஷ்யூஸ்னே அதிலே வச்சிருப்பாங்க பேர் இஷ்யூஸ். அந்த இஷ்யூஸ் தான் நீங்க சிவில் கேசஸை பொறுத்த மட்டும் ஃபேக்ட் இஷ்யூ. குற்றவியல் வழக்குகளை பொறுத்த மட்டும் இன்னைக்கு சார்ஜஸ்ங்கிறது வந்து வாரண்ட் ப்ரொசீஜர்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க, செஷன்ஸ் ப்ரொசீஜர்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க. அந்த சார்ஜஸை தவிர்த்து அந்த சார்ஜஸ் முழுவதுமே அதே மாதிரி சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணா இப்ப சமன்ஸ் ப்ரொசீஜர்ல சார்ஜஸ் தேவையில்லை. அக்யூசேஷன் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி அக்யூசேஷன் அவைகள் தான் சார்ஜ், அவைகள் தான்
ரெலவென்ட் ஃபேக்டை பொறுத்தவரைக்கும் நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ரெலவென்ட் ஃபேக்ட்ங்கிறத பற்றி நம்ம வந்து மைண்ட் அப்ளை பண்ணி அது எது ஃபேக்ட்ங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெலவென்ட் ஃபேக்ட் என்பது பிரிவு 6 பிரிவு 55 வரை சொல்லப்பட்ட மட்டுமே ரெலவென்ட் ஃபேக்ட். இந்த 6 to 55 வந்து எல்லாமே இதுல வந்து சாப்டர் 2ல வருது. பார்ட் 1ல சாப்டர் 2ல வருது. ஆனா அந்த சாப்டர் இந்த 6 to 55 சாப்டர் 2வே சப்ஹெட், அதாவது குறுந்தலைப்புகளுடன் எத்தனை சாப்டர் இருக்குது? 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அந்த பிரிவுலயே அது நல்லா அழுத்தத்தோட புரியும். முதல்ல இருக்கிறது வந்து 6 to 16. இந்த 6 to 16 பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஓவர்லாப்பிங்கா தான் இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு மேலெழுந்த வாரியாக வரக்கூடியவைகளாக இருக்கும். 6 to 16 அதான் ஸ்ட்ரிக்ட் சென்ஸ்ல ரெலவென்ட் ஃபேக்ட்ங்கிறது. அதாவது காஸ் ஆஃப் திங், அது ஒண்ணு தொடர்புடையதாக மோட்டிவ், அலிபி, ரெஸ்கெஸ்டே, தி டாக்டரின் ஆஃப் ரெஸ்கெஸ்டே எல்லாம் டைம் இல்லாம இருக்கலாம், ஒன்றும் பேச முடியல. ரெஸ்கெஸ்டே இதெல்லாம் வருது. அதுக்கு அடுத்தது வந்து செக்ஷன் 17ல இருந்து 31 வரைக்கும் வந்து இது வந்துருது, அட்மிஷன் வந்துருது. அதுலதான் அட்மிஷன் கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் வருது. இந்த குற்றவியல் வழக்குகள் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞருக்கு வந்து பிரிவு 27ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 24 to 27 என்பது ரொம்ப முக்கியமானது. 27 பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுவேன், ஆணித்தரமா நான் சொல்லுவேன், பகல நாராயண புலிக்குரி கோட்டையா வெர்சஸ் எம்பரர், ஆந்திரா கேஸ், புலிக்குரி கோட்டையா வெர்சஸ் எம்பரர் ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட், பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட், அதை படித்தோம் என்று சொன்னால் அதை படிச்சாதான் நமக்கு 27 புரியுமே ஒழிய இல்லாட்டி 27 நமக்கே புரியாது. ஏன்னா இன்னைக்கு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியும் 27ல தடுமாறி கொண்டிருக்கின்றது. விசாரணை நீதிமன்றங்களிலும் சில நீதிமன்றங்கள் பிரிவு 27 தடுமாறி கொண்டிருக்கின்றன. நாமும் தடுமாறி கொண்டு சொன்னால் நீதி வந்து ஒரு கேலி கூத்தாக மாறிவிடும். ஆக தயவு செய்து அது எங்க இருக்கின்றது என்பதை பாருங்கள். பிரிவி கவுன்சில் அது புலிக்குரி கோட்டையா இஸ் தி டிக்ஷனரி, இட்ஸ் தி கீ ஃபார் செக்ஷன் 27, இட் இஸ் தி எல்லாமே எவ்வளவு தெளிவாக எந்த கேள்விகள் அட்மிசபிள், எது இன்அட்மிசபிள், எதை எந்த ஆன்சரை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதை இல்லஸ்ட்ரேட்டிவாக ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவாக மிகச் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி 32 எடுத்துட்டீங்கன்னா நீ பாலநாராயணன் கேஸ், அதுல வந்து இந்த ஜெனரல் அந்த டையிங் டெக்ளரேஷன் சொல்றாங்க அந்த இது எல்லாமே. ஸோ இதுபடி ஒவ்வொன்றாக நமக்கு வந்து ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. அதுக்கு அடுத்த பார்ட் 2 வந்து தான் ஆன் ப்ரூஃப், எவ்வாறு அவை நிரூபிக்கப்பட வேண்டும். அதுலதான் பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ் எல்லாமே வருது. அதுலயும் இன்னைக்கு நிறைய நமக்கு அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்குது. பப்ளிக் அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் கார்டு கொடுக்குறாங்க, எதை கொடுக்கக்கூடாது. இப்ப நமக்கு வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்திருக்கு. அதுக்கு ஏற்ற வகையில் இந்திய சாட்சி சட்டம் திருத்தம் செய்யப்படவில்லை. அதுபோல விசில் ப்ளோயர்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இப்போ ரீசெண்டா வந்திருக்குது. அந்த விசில் ப்ளோயர் ஆக்ட்ஸுக்கு ஏற்ற வகையில திருத்தங்கள் செய்யப்படவில்லை. இன்னும் சொல்ல போனோம்னா 126, 127 இந்த வழக்கறிஞர்களை பற்றி இருக்கும். அதுல வந்து நம்மளுடைய ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன், நம்மகிட்ட வந்து கிளைண்ட்ஸ் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்மளை யார் கட்டாயப்படுத்தி நம்மகிட்ட வந்து எந்த நீதிமன்றமோ எந்த காவல்துறையினரோ அல்ல எந்த விதமான விசாரணை அமைப்போ நம்ம கட்டாயப்படுத்தி கேட்க இயலாது, சிலவைகள் தவிர்த்து. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய வேடிக்கையா இருக்கும். இன்னைக்கு நமக்கு எல்லாருமே இன்னைக்கு வழக்கறிஞராக தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாரையுமே அட்வொகேட்ஸ் ஆக்ட் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு எல்லாருக்கும் பேர் இன்னைக்கு அட்வொகேட்ஸ் தான். அட்வொகேட்ஸ் என்பதுதான் நமக்குடைய நியாயமான ஒரு சட்டப்பூர்வமான காலிங் நேம். லீகல் ப்ரொஃபஷனல் உள்ளவங்களுக்கு என்ன பேர்னா அட்வொகேட்ஸ், வழக்கறிஞர்கள். ஆனா அந்த 2 பிரிவுலையும் நீங்க பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் அட்வொகேட்ங்கிற வார்த்தையே வராது. அட்டார்னி, பாரிஸ்டர், வக்கீல், ஆல் தோஸ். வக்கீல்னு ஒரு இருந்தது. வக்கீலுங்கிறது 1954 முன்னாடி இருந்துச்சு. அவங்க வந்து நம்ம இப்ப இந்த நாட்டு வைத்தியம் பாக்குறாங்க, குடும்ப வைத்தியம் பார்த்தவங்க மாதிரி, அது கிளார்க்களா இருந்து வந்தவங்க, குடும்பத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் சும்மா ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் வாங்கி கவுன் போட மாட்டாங்க. வெறுமனே அவங்க கோர்ட் மட்டும் போட்டு அவங்க அப்பியர் ஆக முடியாது. சிவில் கோர்ட்டுகளே, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுகளே ஆஜராகி வக்கீல் இருந்தாங்க. அட்டார்னிலாம் இப்ப போயிடுச்சு. பாரிஸ்டர் எல்லாம் யாரும் வெளிநாட்டுல அப்ப இங்கே லா காலேஜ்லாம் இருக்கிறதுல ஆங்கிலேயர் அங்க போய் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தவங்க தான் பாரட்லா. நம்ம MK மகாத்மா காந்தி அவர்கள்லாம் பாரட்லா, அந்த மாதிரி பாரட்லா வந்தவங்க எல்லாம் அதான் இருக்க ஒழிக்குன்னு அதுல அட்வொகேட்டுங்கிற வேர்டே கிடையாது. அதுல இதைத்தான் அப்பவே சொன்னேன், இந்த எவிடன்ஸ் ஆக்ட் ரிக்வயர்ட் சம் ரிக்வயர்ட்ஸ் சம் அமெண்ட்மெண்ட்ஸ். கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தூசி தட்டி பார்க்கணும். பார்ப்போம் அந்த பார்லிமெண்ட்டையும் சீக்கிரத்தில் பிரைவேடைசேஷன் பண்ணி ஏதாவது லா செய்ய வைக்கிறதுக்கு ஏற்பாடு இருக்கான்னு பார்க்க வேண்டியதான் நீங்க. ஸோ இந்த வகையில நம்ம மிகவும் சுருக்கமான நேரம், அது இன்ட்ரோடக்ஷன்ல கூட கொஞ்சம் எனக்கு என்னமோ திருப்தியாக இல்லை, முடிக்க முடியல. கடைசி நான் 167 மட்டும் முடிச்சிடுறேன். என்ன கடைசி பிரிவு அந்த 167 வந்து கடைசியாக ஒரு சாப்டராகவே கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லி இருக்கிறபடி எவிடன்ஸ் வந்து இம்ப்ராப்பர் அட்மிஷன் ஆர் இம்ப்ராப்பர் ரிஜெக்ஷன், அதாவது முறையற்ற வகையில் சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு வழங்கப்படக்கூடிய தீர்ப்பு. இன்னொன்று வந்து முறையற்ற வகையில் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் முறையற்ற வகையில் சாட்சியத்தை, நியாயமான சாட்சியத்தை
ரிஜெக்ட் பண்றது, தள்ளுபடி செய்து வழங்கப்பட்ட தீர்ப்பு. இந்த 2 தீர்ப்புகளும் இந்த ஒரு காரணத்திற்காக மாற்றப்படக்கூடாது என்பதுதான் பிரிவு 167. ஒன்றுல ஆரம்பிச்சு 160 முடிக்காங்க. 167 கடைசி செக்ஷன் அந்த சர் ஜேம்ஸ் வந்து பொறுத்தவரைக்குரியவர் ரொம்ப அழகா முடிச்சிருக்காரு. இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல படி நீங்க வந்து இம்ப்ராப்பர் அட்மிஷன் இருந்தாலோ இம்ப்ராப்பர் ரிஜெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் இருந்தாலோ அதை வந்து நீங்க வந்து இது பண்ண வேண்டிய அவசியம், தீர்ப்பை வந்து ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்போ தற்போது செய்யலாம் என்று சொன்னால், எப்போ அதுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் கொடுக்குறார், ஒரு அளவு கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டா, அவ்வாறு நிராகரிக்கப்பட்டவை, சேர்க்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டவைகளை சேர்ப்பதினால் தீர்ப்பு மாறாமல் இருந்தால், எதை வந்து நிராகரித்தாங்களோ, சேர்க்கப்பட வேண்டியதை நிராகரித்தார்கள் என்று சொன்னால், அவைகளை சேர்த்திருந்தால், அதே மாதிரி அவர் எது நிராகரிக்கப்பட வேண்டியது சேர்க்கப்பட்டது அதை திரும்ப நிராகரித்தால், எந்த விதமான வேரியேஷன், தீர்ப்பில் எந்த விதமான மாறுதலும் இல்லை, தீர்ப்பினுடைய முடிவில் மாறுதல் இல்லை என்று சொன்னால் அந்த தீர்ப்பானது இது பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு அனாலகஸ் இஸ்லாமாங்க. இதுக்கு ஏற்ற வகையில் சொல்லணும்னா இன்னைக்கு சிபிசியில் இருக்குது. சிபிசியில் செக்ஷன் 99, சிஆர்பிசியில் 465 கியூரபிள் எரர், அந்த எரர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கியூரபிள் எரர். அதே மாதிரி அங்கே டிகிரி cannot be reversed only for the sole reason that டிகிரி has been passed some wrongs இருந்துச்சுன்னா. ஸோ 167ஓட நம்ம அதை முடிக்கிறோம். இதுக்கு இடையில உள்ள பிரிவுகள் எல்லாம் அது இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் நான் சொன்னபடி பார்த்தா இனிமேல் இந்த ப்ரிலிமினரியினுடைய இன்ட்ரோடக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உண்மையை உள்ள போப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம இன்ட்ரோடக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பார்ட் வைஸாக, ஒவ்வொரு சாப்டர், ஒவ்வொரு அத்தியாயம் வைஸாக நிதானமாக படித்து நாம் படிக்க வேண்டும். தயவு செய்து சாட்சிய சட்டத்தை படிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், நீங்கள் ஆரம்ப காலத்தில் சிடி ஃபீல்டு என்று ஒரு புக் இருக்குது, 5 வால்யூம் இருக்கிறது. ஃபீல்டு அவர் வந்து அந்த ஆங்கிலேயர்கள் காலத்திலே 1800 அந்த முதல் எடிஷன் போட்டார். இப்போ வந்து அப்டேஷன் சரியில்லாம இருக்குது. அப்டேஷன் சரியில்லைனாலும் நமக்கு அன்னைக்கு சர் ஜேம்ஸ் அவர்கள் என்ன ஸ்பிரிட் அண்ட் லெட்டர்ல அந்த ஆக்டை கொண்டு வந்திருக்கிறாரோ அந்த இதிலே நீங்கள் தயவு செய்து அந்த புஸ்தகங்களை லைப்ரரியிலேயாவது இல்லாட்டி விலைக்கு வாங்கிட்டு அதெல்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷம் அவைகளை வைத்து நாம் படித்தோம் என்று சொன்னால் அந்த ஆரம்ப காலகட்டங்களில் அதில் கொடுக்கப்பட்டவைகள் தெளிவாக இருக்கணும். இதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய மாண்புமிகு நீதி அரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இன்று வெபினார்ல வந்து லெக்சர் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க கேட்டு பாருங்க. யூடியூப்ல போட்டீங்கன்னா ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் பேர் அடிச்சாலே வந்து குமியும். அவர்கள் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் தான் நினைக்கிறேன். பார்த்த அளவுல ரொம்ப அழகாக எழுதியுள்ளார்கள். நான் அவருடைய அனுமதிக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். அது கிடைச்சா நான் புத்தகமாக கண்டிப்பாக எல்லா வழக்கறிஞர் சங்கத்துக்கும், குறிப்பாக அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தில் கொடுத்து உங்களுடைய உறுப்பினர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்கு நான் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வேன் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, படியுங்கள், சட்டத்தை நாம் தெளிவாக படிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய நம்முடைய வழக்கறிஞர்கள் தான் இன்னைக்கு 2 பட்டங்கள் உண்டு, நோபல் அண்ட் லேர்னட் ப்ரொஃபஷன். வேற யாருக்குமே 2 கிடையாது. டாக்டர்ல நோபல்வாங்க, இன்ஜினியர் இன்டெலெக்சுவல்வாங்க. நமக்கு வந்து நோபல் இருக்குது. நம்ம வந்து டாக்டர் உயிரை காப்பாத்துறதுனால நோபல், நாம் வந்து உயிரோடு இருக்கக்கூடியவருடைய உரிமைகளை காப்பாற்றுகின்றனால. உரிமைகள் இல்லாமல் வெறும் உயிருடன் இருப்பவர்கள் மனிதர்கள் அல்ல. ஆக நாம் உரிமைகளை காப்பாற்றுவதால் நாம் நோபல் ப்ரொஃபஷன். லேர்னட் ப்ரொஃபஷன் என்பது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, யாருக்கும் கிடையாது, வழக்கறிஞர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதை நாம் பெருமைப்படுவதோடு மட்டும் நாம் நின்றுவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் லேர்னட் ப்ரொஃபஷன் என்பது ஒரு பழமொழியே உண்டு, ஒன்ஸ் ஏ லா ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ் ஏ ஸ்டூடெண்ட். ஒரு சட்டக்கல்லூரியில் ஒருத்தர் சேர்ந்து விட்டால் என்று சொன்னால் அவன் சட்ட சம்பந்தமான ஒரு தொழில் தான் செய்ய போகின்றார். ஆக சட்டம் சம்பந்தமாக வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, நீதிபதியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நம்ம கன்சல்டன்சி நடத்தினாலும் சரி, சட்டத்தை நாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், சட்டத்தை நாம் பின்பற்றி கொண்டு, சட்டத்தை நாம் விளக்கி கொண்டிருக்கின்றோம் அல்லது உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் படிக்க வேண்டும், படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் வழக்கறிஞர் தொழிலே அல்லது இந்த சட்டத்தை விட்டு நாம் வெளியே செல்கின்ற வரைக்கும் நாம் படித்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் சட்டத்தினுடைய விளக்கங்கள் இன்று மாறிக்கொண்டிருக்கின்றன. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல இன்னைக்கு 2000க்கு அப்புறம் இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்கு. அதை நாம் கண்டிப்பான முறையில படிக்க வேண்டும். கடந்த நாளுக்கு முந்தைய நாள் அன்று மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் பேசினார்கள். சைபர் கிரைம் வந்து இந்த சைபர் கிரைம்ஸ் வந்து நமக்கு வந்து அவர் ஒரு சோசியல் லைஃப் எப்படி நமக்கு சேஞ்ச் பண்ணுது என்பதை பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கிறதா இதுக்கே தனியாக ஒரு 2 கிளாஸ்ல நம்ம எடுக்க வேண்டும். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் என்றால் என்ன, அதுவும் இப்போ குறிப்பாக டிஜிட்டல் சிக்னேச்சர், எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், அதுலேயும் நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் ரிக்வயர்ஸ் சம் ரிப்பேர். ஏனென்று சொன்னால் முதல்ல சொன்னது டிஜிட்டல் எவிடன்ஸ், இப்போ டிஜிட்டல் எடுத்துட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர், இப்போ எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்னு அமெண்ட் ஆயிருக்குது. அது கரஸ்பாண்டிங்கா எல்லா செக்ஷன் அமெண்ட் ஆயிருக்கானா இல்ல. டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வந்து ஒரு இதற்கு முன்பு ஏதோ நீதிமன்ற நடுவர்களுடைய தேர்வுல கேள்வி கேட்டாங்க. இது 2 வெவ்வேறான சொல்லி. ஏன்னா ஆக்ட்ல இருக்கிறது வந்து இட் இன்க்ளூட்ஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர், இன்க்ளூட்ஸ் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், பட் வேரஸ் போத் ஆர் ஃபங்க்ஷனல் ஆபரேஷன் இஸ் டிஃபரெண்ட்.
அது ரெண்டு தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமாகவும் நம்முடைய வழக்கறிஞர்கள் இன்று நாம் தெளிவாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்ம நாளடைவில் வரக்கூடிய காலங்களில் பேப்பர் சாட்சியங்கள் எல்லாம் போய்விடும். எல்லாம் எலக்ட்ரானிக், எல்லா இடங்களும் சிசிடிவி தேர்ட் ஐ நம்ம எல்லாம் 2 கண்ணு வச்சிருக்கிறோம், 3வது கண்ணுங்கிறாங்க. எல்லாம் 3வது கண்ணு மூலமாக தான் வரப்போகுது. அப்படிங்கும்போது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், அதுவும் 65B பெரிய செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ், சந்தோஷமா பார்லிமெண்ட் அட்டாக் பண்ண கேஸ் NCI டெல்லி வர்சஸ் நவ்ஜித் சந்து கேஸ்ல வந்து பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ் வந்து அந்த சர்டிபிகேட் வேணுமா வேண்டாமான்னு அந்த கேஸ்லாம் இப்போ ஓவர் ஆகி வருஷத்துக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்து இப்ப கடைசியாக இப்ப 7வது மாசத்துல வந்து 3 பெஞ்ச் இருக்கு, ஸ்பெஷல் பெஞ்ச் போட்டு லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் நரிமன் தலைமையில நம்ம லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஸ்டேட்ல இருந்து போட ஜஸ்டிஸ் விட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு தீர்ப்பை கொடுத்து அந்த சர்டிபிகேட் தேவையா தேவையில்லையா என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். தேவை என்று எவைகளுக்கு தேவை, எவைகளுக்கு தேவையில்லை என்பது அதை இன்னொன்னு தெளிவுபடுத்துகின்றார்கள். எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸை பொறுத்த மட்டும் பிரைமரி செகண்டரி என்று பிரிக்காதீர்கள், இது தனி கேட்டகரி. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் என்பது தனி கேட்டகரி, பிரைமரி கிடையாது, செகண்டரி கிடையாது. முந்தி இருந்த தீர்ப்புகள் எல்லாம் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்னா பிரைமரி செகண்டரி, அவுட்புட் இஸ் செகண்டரி, அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் இட் செல்ஃப் இஸ் பிரைமரி. அதான் அந்த கோட்பாடுல இருந்தது, அதையும் எடுத்துட்டாங்க. ஆக எல்லா வகைகளிலும் நாம் இன்றைக்கு இந்த சாட்சிய சட்டத்தை மிக தெளிவாக படித்தால், ஏன்னா சாட்சிய சட்டம் தான் எல்லா சட்டத்தையும் வழிநடத்தக்கூடியவைகள். ஏன்னா சாட்சிய சட்டம் வந்து இட்ஸ் அட்ஜெக்டிவ் லா, இட் இஸ் ப்ரொசீஜர் லா. உங்களுக்கு தெரியும், ஒரு பிராட் கேட்டகரி வந்து சப்ஸ்டான்டிவ் லா, அட்ஜெக்டிவ் லா ஆர் ப்ரொசீஜர் லா. சப்ஸ்டான்டிவ் லாங்கிறது நிலையான சட்டங்கள், ஒரு உரிமையை சொல்லக்கூடிய கான்ட்ராக்ட் ஆக்ட், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இவைகள்லாம். இந்த சட்டத்தில் சப்ஸ்டான்டிவ் லாவை நடைமுறைப்படுத்துவதற்கு, ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, ஒரு சட்ட மீறுதலை தடுப்பதற்கு, ஒரு சட்டத்தை இயற்றப்பட்ட சட்டங்கள் முறையாக நடக்கின்றனவா என்பதை நாம் உரிமையை நிலைநாட்டுவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு கருவிதான் இந்த இந்தியன் சாட்சிய சட்டமானது. அதனால இந்த இந்திய சாட்சிய சட்டம் மற்ற சட்டங்களிலிருந்து முழுவதுமாக வேறுபட்டு, கண்டிப்பாக நாம் மற்ற சட்டங்களை படிக்கின்றோமோ இல்லையோ, வழக்கறிஞர் அதுவும் சட்டம் சார்ந்த ஒரு தொழிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய 1வது பிரிவில் இருந்து 167 பிரிவில் உள்ள மொத்தம் 185 பிரிவுகளும் தெளிவாக நாம் படிந்திருக்க வேண்டும் என்பதை அன்புடனும் வணக்கத்துடனும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு உரையை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய திரு மைக்கேல் பாரதி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கக்கூடிய வழக்கறிஞர் நண்பர்கள் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் தங்களுடைய கையை உயர்த்தி சந்தேகங்கள் கேட்கலாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் சேட் பாக்ஸ்லயும் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம் என்றும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது 2 நபர்கள் வந்து கையை உயர்த்தி இருக்கிறார்கள். ஐலு தர்மபுரியின் பேர்ல இருக்கு. கோவிந்தசாமின்னு சொல்லி பேசுங்க. என்னோட டவுட் என்னன்னு சொன்னா, இப்ப எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ல ஒரே நிமிஷம் சார். ஐலு சார் நீங்க பேசலாம். இப்போ ஐலு தர்மபுரி என்ற பெயர் போட்டிருக்கீங்க, நீங்க பேசலாம் சார். கேக்குதா சார்? சார் மியூட் பண்ணிட்டு பேசு சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். பேசுங்க. கேக்கா சார்? கேக்குது, பேசுங்க சார். இப்போ எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட் கோர்ட்ல எவிடன்ஸா தாக்கல் பண்ணும் பொழுது அது பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னா எப்படிங்க சார் பர்மிஷன் வாங்குறது? பெர்மிஷன் கிடையாது சார், பெர்மிஷன் கிடையாது. இப்ப ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் நீ அதை படிச்சு பாருங்க, சொல்லுங்க பாத்து பாருமா. அர்ஜுன் பண்டிட்னு ஒரு கேஸ், இப்ப அதான் லேட்டஸ்டா ஜட்ஜ்மெண்ட் 3 ஜட்ஜஸ் போட்ட பெஞ்ச். என்ன சார்? சார் இன்னொரு முறை சொல்லுங்க சார், என்ன நேம்? கானூன்ல பாருங்க, 1-2 சுப்ரீம் கோர்ட் ஆன்லைன்ல ரிப்போர்ட் ஆயிருக்குது. எந்த வருஷமா? SC 571 2020 SCC ஆன்லைன் வந்து 571ல ரிப்போர்ட் ஆயிருக்குது. இல்லாட்டி கானூன்ல இந்த பேரை போட்டதுனால வந்துரும். அருண் பண்டிட் ராவ். ஓகே, அருண் பண்டிட் ராவ். அர்ஜுன் பண்டிட் ராவ். அர்ஜுன் பண்டிட் ராவ்.
இதுல நீங்க படிச்சீங்கன்னா இதுல முந்தின ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டோம். அது வந்து பெர்மிஷன் கிடையாது சார். அதுல யார்ட்டையுமே நம்ம பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இந்த ஆஸ் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணனும்னு சொல்றா, அது ஆஸ் வேல்யூ சர்டிபிகேட் வாங்கணும். ஆஸ் வேல்யூ சர்டிபிகேட் தான். அந்த சர்டிபிகேட் வந்து அதான் அந்த சர்டிபிகேட் வந்து வாங்கணும் இல்ல. சர்டிபிகேட் should be produced. எலக்ட்ரானிக் எவிடன்ஸோட சர்டிபிகேட்டையும் சேர்த்து கொடுக்கணும். அதாவது எவிடன்ஸ்ல மார்க் பண்ணும்போது கொடுத்தா கூட போதும். நீங்க இன்னைக்கு ஒரு சூட் ஃபைல் பண்றீங்க, ஒரு கேசட், ஒரு மெட்ரிமோனியல் மேட்டர்ல ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் கண்ண மணிக்கு பேசியிருக்காங்க, அதை கொடுக்குறீங்கன்னா அன்னைக்கு கூட தேவையில்ல சர்டிபிகேட். என்னைக்கு அந்த சீட் மார்க் பண்ண போறீங்களா அன்னைக்கு தான் தேவை. அதைத்தான் இப்ப கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. தேவையா எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல தேவை. சப்போஸ் நான் ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு அனுப்பிடுறேன், ஒரு வல்கரான இதை பண்ணியோ இல்ல ஒரு அஃபென்சிவ் எஸ்எம்எஸ் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த எஸ்எம்எஸ் வந்து நீங்க வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றீங்க. நீங்க அப்ப ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்க மொபைல் போனவே ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதான் பிரைமரி எவிடன்ஸ். எதுவுமே தேவையில்லை. அதை வந்து உங்க மொபைல்ல இருந்து நீங்க வெளியே எடுக்கிறீங்க, ஒரு பிரிண்ட் அவுட் ஆகும் இல்லைன்னா ஒரு பென் டிரைவ்லயோ எடுக்கிறீங்க, அது அவுட்புட். அதை எடுக்கும் போது சர்டிபிகேட் நீங்க போடணும். 65B வந்து கிளாஸ் 4, 65B சப் கிளாஸ் 4. அதை படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அது ஒரு 4 பாயிண்ட், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த கம்பெனி மொபைல் நான் இத்தனை நாளா உபயோகப்படுத்திட்டு வந்தேன், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு என் நல்ல உபயோகத்துல என்னுடைய கண்ட்ரோல்லாம் இருந்தது, என்னுடைய ஆளுகைக்குள் இருந்தது, இந்த மெசேஜ் வந்தது, இந்த மெசேஜ் இந்த ஃபங்க்ஷனை நான் இதை வெளியே எடுத்து நீதிமன்றத்துல தாக்கல் பண்றேன். அவ்வளவுதான். அதாவது டு ப்ரூவ் இட்ஸ் ஆத்தென்டிசிட்டி. இது வந்து வேற யார்ட்டையும் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. இதே வந்து இன்னொருத்தட்ட இருக்குன்னு இன்னொருத்தட்ட இருக்குது. இப்ப அவர் மொபைல வந்து நீங்க அவரு என் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட நீங்க மொபைல வாங்க முடியாது. நானும் அவரும் ஃப்ரெண்டு, நீங்க எங்க 2 பேருக்கு வேண்டாதாலும் உங்களை பற்றி அஃபென்சிவா அவருக்கு நான் மெசேஜ் அனுப்பிடுறேன். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி. போலீஸ் போய் அவர்கிட்ட மொபைலை சீஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்போ சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதுல, போலீஸ் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா என்கிட்ட இருந்து மொபைலை சீஸ் பண்ணாலும் என் ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து சீஸ் பண்ணாலும் நாங்க எப்படி சர்டிபிகேட் கொடுப்போம் போலீஸ்க்கு? இந்த சர்டிபிகேட் தேவையில்லை. சர்டிபிகேட் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த செக்ஷன் 65B சப் கிளாஸ் 4ல வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். வாட் இஸ் தி கண்டென்ட் ஆஃப் தட் சர்டிபிகேட்ங்கிறது வந்து 65B2ல இருக்குது. சப் கிளாஸ் 2ல உள்ள அந்த கண்டென்ட்ட போட்டு சர்டிபிகேட் பண்றாங்களோ அவங்களுடைய கண்ட்ரோல் அண்ட் ஆளுமையில இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க கொடுக்கணும். அவங்ககிட்ட இல்லாம அவங்க வந்து வேற ஒரு இடத்துல மூலமா சமன் பண்றாங்க, கொண்டு வர சொல்றாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொன்னா அது தேவையில்லை. இதான் இந்த ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட். அந்த சர்டிபிகேட் வந்து நம்ம அஃபிடேவிட் போற மாதிரி போடுறது. அது எந்த ஃபார்மட்டும் கிடையாது. நீங்க அந்த ஆக்ட படிச்சுக்கோங்க. அந்த படிச்சுட்டு அந்த 4 பாயிண்ட் சொல்லுவாங்க. 4 பாயிண்ட் நீங்க வெறுமனே சர்டிபிகேட் கூட போட்டுக்கலாம். இட்ஸ் ஏ சர்டிபிகேட் அண்டர் செக்ஷன் 65B. அஃபிடேவிட்லாம் தேவையில்லை. அஃபிடேவிட் இஸ் டிஃபரெண்ட், சர்டிபிகேட் இஸ் டிஃபரெண்ட். லீகல் மீனிங் உங்களுக்கு தெரியும். சர்டிபிகேட் ஒரு சான்றிதழ், we are certifying. whereas affidavit வந்து we are making solemn statement. அது தேவையில்லை. அது வந்து வெரி வெரி சோலம் மேட்டர்ஸ்ல wherever affidavit is required அதுக்கு மட்டும் போட்டா போதும். otherwise memorandum, certificate, இங்க certificate வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. so you put a word certificate under section 65B sub class 4. this is to certify that this the electronic evidence, this pen drive or this mobile phone or this printout is produced before this honorable court, which was taken out print out. அந்த இதுல இருந்து எடுத்தீங்க, அதை மட்டும் நீங்க எழுதினா போதும். ஃபேக்ட்ஸ் வேற எதுவும் தேவையில்லை. எந்த கோர்ட் இது வரைக்கும் எந்த நார்ம்ஸும் ஃபிக்ஸ் பண்ணல, யாருமே எந்த ஃபார்மட்டும் கொடுக்கல. நம்ம அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. அதனால எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சொல்லி தான் நம்ம மேல் எல்லா எவிடன்ஸும் போகும்போது நம்ம சர்டிபிகேட்டுக்கு பயந்துட்டு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சொல்றக்கூடாது. கோர்ட்டுகளுக்கு புரியலைனாலும் நம்ம தான் வெரி கிளியர். நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து படிச்சுட்டீங்கன்னா முந்தின ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, அதையும் படிங்க. ஆனா இந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் பட் வித் மை ஹம்பிள் வியூ with due respect to the Supreme Court, this judgment is not sufficient to clarify the matter. ஏன்னா அதுல வந்து பிரைமரி செகண்டரிங்கிற வேற எடுத்துருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறத எடுத்துருங்கிறாங்க. அதை ஏன் எடுக்க சொல்றாங்கன்னு தெரியல. ஓகே, வேற any other doubts or any other questions? Thank you sir, very thank you sir. No. வேற யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம்னு சொல்லி கேட்டுக்கிறோம். வேற யாருக்காவது சந்தேகம் இருந்தா கையை உயர்த்தலாம். மிஸ்டர் ஜெயக்குமார் மதுரை, அன்மியூட் பண்ணிக்கங்க சார். ஜெயக்குமார் மதுரை, பேசலாம். கேளுங்க சார். மிஸ்டர் ஜெயக்குமார் கேளுங்க. அன்மியூட் பண்ணுங்க முதல்ல உங்களை.
சார் சார் ஜெயக்குமார் நான் மதுரையில இருந்து ஜெயக்குமார் அட்வொகேட் பேசுறேன் சார். சார் இப்போ வந்து இப்போ ரீசெண்டா அந்த 161 ஸ்டேட்மெண்ட் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ண சொல்றாங்க சார். அப்படி நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்றது வந்து as per the Indian Evidence Act 145 படி அது லிமிட்டட் எக்ஸ்டென்ட் டு ப்ரூவிங் த கேஸா சார் இல்ல எப்படி சார்? அதாவது வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும் நமக்கு உள்ள இப்ப ஏற்கனவே உள்ள அந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கிற ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவிங் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கான்ட்ராடிக்டிங் தி ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் அதனுடைய நேச்சரை எந்த விதத்திலையும் மாற்றல. ரெண்டாவது 161 வந்து இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா 161 ஸ்டேட்மெண்ட்டையும் வீடியோகிராஃப் பண்ணுங்கிற மேண்டேட் ப்ரொவிஷன் வரல. அதுக்கு தான் தேர் லார்ட்ஷிப்ஸ் வந்து இங்க வந்து ஒரு இதெல்லாம் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்துறாங்க, நம்ம கோர்ட்ல ஒப்பீனியன் கேட்டாங்க, எல்லாம் கேட்டாங்க. பட் அன்ன நாட் இட் அமெண்டட். பட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து நீங்க இந்த அப்ப இந்த போக்ஸ்கோ ஆக்ட்ல இருக்குது. போக்ஸ்கோ ஆக்ட்ல சைல்டு விட்னஸஸ் விசாரிக்கும் போது வீடியோகிராஃப். அதே மாதிரி சில இம்பார்ட்டன்ட் சில ஸ்பெசிஃபைட் மேட்டர்ஸ் மட்டும் தான் பண்ணணும். அந்த வீடியோகிராஃப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வீடியோகிராஃப் காப்பியை நமக்கு 161 ஸ்டேட்மெண்ட் காப்பி கொடுக்குற மாதிரி அந்த கேசட் காப்பியை நம்ம கொடுக்கணும். அதான் அது உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்த காப்பியை தூக்கிட்டு நம்ம வெளியே எல்லாத்தையும் தெரிஞ்சோம்னா அதனாலதான் அந்த இதை வந்து மேண்டேட் பண்ணாம நான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்ற கேட்கறீங்களா அதோட எஃபெக்ட் என்ன? அது வந்து வேற மாதிரி அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் லைக் பேப்பர் 161 கான்ட்ராடிக்ஷன் எப்படி பண்றோமோ ஸ்டேட்மெண்ட்டை அதே மாதிரி தான் வீடியோ கான்ஃபரன்ஸ். ஓகே சார். புரிஞ்சுச்சுங்களா? வீடியோ கான்ஃபரன்ஸ்க்காக வேற எதுவும் ஸ்பெஷலா கிடையாது. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. செல்லப்பாண்டியன் சார். செல்லப்பாண்டியன் சார் நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணீங்க உங்களை. ஹலோ சார், நான் திருப்பூர் செல்லப்பாண்டியன் அட்வொகேட்ஸ். ஹலோ பேசலாம் சார், பேசலாம். கேக்குதுங்களா சார்? ஹலோ, திருப்பூர்ல இருந்து செல்லப்பாண்டியன் அட்வொகேட் சார். சொல்லுங்க சார். சார், இப்ப ஒரு கேஸ்ல வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மட்டும் இருக்கு, ஐ விட்னஸ் இல்ல. இது வந்து ஈக்குவல் ஐ விட்னஸ் ஆகுமா? அதாவது இது வந்து அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். இதை வந்து நான் இப்ப ஒரே ஓவர் இதுல நான் சொல்லிட முடியாது. இப்ப அதாவது கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இருக்குது. ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லி இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன முடியும் 3 செக்ஷன் தான். செக்ஷன் 41, செக்ஷன் 113, 112 3 செக்ஷன் தான் கன்க்ளூசிவ் ப்ரூஃப்க்கு இருக்குது. உங்களுக்கு தெரியும் அந்த ஜட்மெண்ட்ஸ் இன் ப்ரைவேட் ப்ரொசீடிங்ஸ், இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ், மெட்ரிமோனியல் ப்ரொசீடிங்ஸ். 113 நான் ஏற்கனவே சொன்னேன், அது டெட் லெட்டர் ஆகி போச்சு. 112 வித் ரிகார்ட் டு பெட்டானிட்டி. அந்த பெட்டானிட்டி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஈவன் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்டே இருக்கும், காம்டி தேவின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் அகைன்ஸ்டா ப்ரிசம்ப்ஷன் எடுக்கணும் 112ல கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு. ஆனா நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் அப்ரிசியேஷன். அதுக்காக எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மட்டுமே ஆன் தி சோல் பேசிஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மட்டும் கன்விட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது it cannot be answered in one line. Subject to consideration of all the relevant and attenuating circumstances of your case in hand. Yes. And I will tell you, it is solitary evidence. Whether a solitary or single witness state Supreme Court first judgment, solitary evidence can be used for conviction. எப்போ அதுக்கு ஒரு 3 மெக்கானிசம் கொடுப்பாங்க. ஹோலி ரிலையபிள், பார்ட்லி ரிலையபிள், ஹோலி அன்ரிலையபிள், பார்ட்லி அன்ரிலையபிள். அந்த 3 கேட்டகரியில அந்த மெக்கானிசத்தை அப்ளை பண்ணி கொடுக்கணும். அதுபடி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்க்கும், ஏன்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து வெரி ஸ்ட்ராங் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். அது வந்து இன்டாக்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப சிசிடிவில எல்லாம் இந்த இது எடுக்கிறாங்க, இந்த ஏடிஎம்ல பணம் அந்த இதெல்லாம் இந்த இதுகள் வருது, சிசிடிவி இதுகள் வருது. அது மட்டுமே வச்சு கொடுக்க முடியுமான்னு சொன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அதர் ஃபேக்ட்ஸ். இப்ப நீங்க அதை வந்து முதல்ல ப்ரூவ் பண்ணிருக்கணும். 65B படி சர்டிபிகேட் போட்டு அந்த பேங்கிங் அத்தாரிட்டி ப்ரூவ் பண்ணிருக்கணும். அப்புறம் அது வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து என்ன ஒரு சிசிடிவில வருதுங்கிறதுக்காக இப்ப என் படம் தெரியுதுங்கிறதுக்காக மார்க்கிங் பண்ண கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் பிரச்சனை வரும். நம்ம தான் ஒவ்வொரு சட்டத்திலையும் ஒவ்வொரு கண்டுபிடிக்கிட்டே போவோம்ல. மார்க்கிங் இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டிங்னா வாய்ஸ் மாடுலேஷன் இருக்குது. என்னென்ன டிஃபரன்சஸ் எடுக்கிறீங்க, படமே என் படம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதுக்காக கோர்ட் வந்து இல்லையா உன் படம் தான் தெரியுது பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கனால எக்ஸ்பர்ட் உங்க பேச வச்சு அவங்க பேச வச்சு அந்த பிக்சல் எல்லாம் பிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். வாய்ஸ் அதே மாதிரி தான். சோ very sorry to say that I can't answer your question in one line whether it can be accepted as a sole evidence for convicting or for acquittal. I can't answer. Depends upon other things. Oh, but it is possible to take an. Yes, yes, possible. Yes. There is no impediment. There is nothing implement of wrong to reject the solitary evidence.
பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். அடுத்து மிஸ்டர் ராமசாமி சார், அன்மியூட் பண்ணிக்கிங்க. அன்மியூட் பண்ணுங்க சார். சார் கேக்குதா சார்? கேக்குது சார், சொல்லுங்க சார். இப்ப நீங்க சார் வந்து இப்ப இந்த லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அர்ஜுன் பாட்டு ஜட்ஜ்மெண்ட் சொன்னீங்க பாருங்க. ஆமா, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல டவுட் இருந்துச்சு. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்லயும் டாக்குமெண்ட் எவிடன்ஸ்க்குமே வந்து நிறைய டவுட் ஒரு சார் கேட்டாங்க, கேள்வி பண்ணீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னொரு விஷயம், அந்த ஜட்ஜ்மெண்ட் லேட்டஸ்டா வந்து இப்ப 2020 5CTC 2020 வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. இப்ப வந்துருச்சா சார்? அப்படி கொரோனா வராம இருக்கு எங்களுக்கு. சிடிசில ரிப்போர்ட் ஆயிருச்சா? வெரி தேங்க்யூ. சொல்லுங்க, நானும் குறிச்சுக்கிறேன். சிடிசி குறிச்சுக்கோ. 2020 சிடிசியா சார்? ஆடிபிலிட்டி வந்துருச்சு 2020. ஆமா, 2020 5CTC பேஜ் நம்பர் 200. அது ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். அது வந்து நம்ம சுவாமிநாதன் ராமசுப்ரமணியம் ஜட்ஜ்மெண்ட் நரிமன் ரவீந்திரபாத் வி ராமசுப்ரமணியம் நம்ம ஸ்டேட் ஒருத்தர் இருக்காருல்ல சார், பேரு ராமசுப்ரமணியம். லார்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம். He is one of the participating judges, 3 judgesல. Nariman, Justice Ramasubramaniam and one more judge, I think. I don't know. Okay, sir. Any other clarification? வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் நண்பர்களுக்கு. வழக்கறிஞர் நண்பர்கள் வேற ஏதாவது கேள்வி? தமிழ்நாடு ராமசுப்ரமணியம் சார். தமிழ்நாடு ராமசுப்ரமணியம். அதான் சார், அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிப்போர்ட் ஆயிருக்கா, கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லு, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் எல்லாம் படிச்சுப்பாங்க. அதுதான் சார், வேற ஒண்ணும் இல்லை சார். ஓகே. நெக்ஸ்ட் சரவணன் தீபன். இல்ல, நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நிறைய இருக்கு சார். 25 60. இல்ல, அத ஏதோ எல்லாத்தையும் ஓவர் பண்ணாங்க. இல்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட் படிச்சு பார்த்தாவே எல்லாமே ஓவர் ரூல் ஆயிடுச்சு சார். பல ப்ரீவியஸா எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ் ஓவர் ரூல்டு. அனதர் கேஸ் வந்து எல்லாமே ஓவர் பண்ணிட்டாங்க சார். இந்த ஜட்ஜ்மெண்ட் படிச்சு பார்த்தாவே பாரு. ஆமா, previous all the judgments were overruled. ஆமா overruled. ஜட்ஜ்மெண்ட் ஓவர் ரூல் ஆயிருக்கும். ஆமா, எல்லாமே ஓவர் பண்ணி இதுதான் லேட்டஸ்ட் ஹோல்ட். இதுதான். ஆமா சார், எல்லாத்தையும் படிக்க சொல்லிருங்க. அவ்வளவு ரொம்ப முக்கியமானது இப்பதான் வந்திருக்கு லேட்டஸ்ட் ஜஸ்ட். ஆமா சார். ஓகே தேங்க்ஸ் சார். ஓகே சார். அடுத்து சரவணா தீபன். சார் நீங்க சரவணா தீபன் சார். சரவணா தீபன் from சேலம் சார். சேலம், சொல்லுங்க சார். சார், இப்போ வந்து இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் நம்ம ஏடிஎம்ல இருக்கிற மினி ஸ்டேட்மெண்ட் வந்து, அதாவது டிரான்சாக்ஷன் வந்து ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் வரும், அதை நம்ம வந்து ரெக்கார்டா யூஸ் பண்ணலாமா? ஆமா, கண்டிப்பா. அது எலக்ட்ரானிக் ரெக்கார்டு தான். அது வந்து பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். அது நம்ம கால் ரெக்கார்ட்ஸ், நீங்க போன்ல கால் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாங்கல்ல, இப்ப நோடல் ஆபீசர் சொல்லி யார் எத்தனை மணிக்கு எங்க இருந்து பேசினாங்க, கால் ரெக்கார்ட்ஸ்ல இப்ப டைம் ஆஃப் தி கால், லொகேஷன் ஆஃப் தி கால், who called, who to whom called, எல்லாமே வந்துரும். That also is admissible as an electronic evidence. Yes. அதாவது இப்ப உங்களுக்கு அந்த பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ் அதானே சார். பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ்ல ஒரு ப்ரொஃபஸராக மிஷன் முடிஞ்ச உடனே மிஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லி ஒரு மெசேஜ் போகுது. அதான் அந்த அப்சல் குரு கேஸ், அவர் டிஸ்சார்ஜ் போடுவார். அதான் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து செர்வரே கொண்டு வரணும் ராம் ஜெத்மாலினி ஆர்கியூ பண்ணுவார் சீனியர் கவுன்சில். அதான் ஃபர்ஸ்ட் கேஸ் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ல 2000 அந்த பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ். 2005ல அது ராம் ஜெத்மாலினி நோ ஏன்னா அங்க ஆக்டே வெறும் இதா தான் இருக்கு. அங்க சர்டிபிகேட் இருக்குது, ஏற்கனவே சர்டிபிகேட் இருக்குது. ஒரு ஜூனியர் இன்ஜினியர் ஃப்ரம் தி டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் வாஸ் எக்ஸாமின்ட் as a witness to prove the fact that the message was passed through their server in such and such a time. In spite of that, that landed senior counsel Mr. Ram Jethmalani very vehemently argued that the server must be produced before this honorable court, because it's a first case, it's a very famous case, popular case, so it's a life problem. So at least for this case it should be brought to the Supreme Court, but that was declined. ஆனா அதுல இருந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அதுல வந்து சர்டிபிகேட் கூட தேவையில்லைன்னா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அதை டிஸ்கஸ் பண்ணி தான் இப்போ லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நீங்க சொல்றது இட்ஸ் கால் ரெக்கார்ட்ஸ், நீங்க அந்த சொல்ற பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்காங்கல்ல சார், எலக்ட்ரானிக் இதில் எடுக்கக்கூடிய எல்லா ஆல் அவுட்புட் ஃப்ரம் தி கம்ப்யூட்டர் இட்ஸ் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட். ஆல் அவுட்புட் நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாலே தட் ஆல்சோ இட்ஸ் கம்ப்யூட்டர் சைட் தான்.
Okay, sir. Another doubt, sir. அந்த மினி ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் எரேஸ் ஆயிடும். ஏடிஎம் மிஷின்ல இருந்து வர அந்த மினி ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ் மட்டும் அந்த எரேஸ் ஆயிடும். சோ அத வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஒரு நோட்டரிட்ட வந்து ஒரு அஃபிடவிட் வாங்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணலாம் இல்லையா? அது வேல்யூபிளா இருக்கும் இல்லையா? இது செகண்டரி எவிடன்ஸா தான் வரும். அது வந்து எதுக்கு அப்படி அழிக்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தெரியல. நீ அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணணும்னா இது வந்து செகண்டரி எவிடன்ஸா நீங்க ஃபைல் பண்றதுக்கோ ஒரு டு செட் தி லா இன்டு மோஷன் ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜுக்கு வச்சுக்கலாம். நீங்க ஃபைனல் ஹியரிங் வந்து நீங்க ஒரிஜினல் ரிகார்ட்ஸை கால் ஃபார் பண்ணிடலாம், சென்ட் ஃபார் பண்ணிடலாம்ல பேங்க்ல இருந்து. அது பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு நீ பிரைமரி இதுக்கு வச்சுக்கலாம். ஆனா இட் வுட் நாட் பி இது பிரைமரி எவிடன்ஸ் ஆகவோ அட்மிசிபிள் எவிடன்ஸ் எடுத்துக்க முடியாது. எமர்ஜென்ட் ஃபைல் we can use it. ஆக்ட்ல இருக்குது வாட் ஆர் தி நோட்டரிஸ் ஸ்கோப்ஸ் சொல்லி நோட்டரியில வாங்கின அஃபிடவிட்ஸ் முழுசுமே பிரைமரி எவிடன்ஸ் ஆகவோ சப்ஸ்டிட்யூட் ஃபார் செகண்டரி எவிடன்ஸ் ஆகவோ ஆயிராது எக்ஸப்ட் ரீசன் ஸ்டேட்டட் தேரின். இந்த கேஸை பொறுத்த மட்டும் டு செட் தி லா இன்டு மோஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்சிக்வென்ட்லி யூ ஹேவ் டு செட் ஃபார் தி ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஃப்ரம் தி கன்சர்ன் பேங்க்ஸ். Thank you, sir. Thank you. சார், அடுத்து மிஸ்டர் கோவிந்தசாமி. மிஸ்டர் கோவிந்தசாமி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தருமபுரி சார். தருமபுரி. சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த லேட்டஸ்டா வந்த ஜட்ஜ்மெண்ட் நேம் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க சார். சரியா எனக்கு குறிப்பெடுத்து Arjun Pandit Rao Kotkar versus Arjun Pandit Kotkar. Arjun Pandit Rao ARJUN Arjun Pandit Pandit Rao Arjun Pandit Rao Kotkar KHOTKR Kotkar Kailash Kailash Kushan Rao KUSHAN Kushan Rao RAO. இது அடிச்சாலே நீங்க வந்துரும் சார். கானூன்ல அடிச்சீங்கனால இதுல அடிச்சாலும் வந்துரும். ஏன்னா இதான் வெரி செலிப்ரேட்டட் அண்ட் வெரி ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், அடுத்து வேற ஏதாவது கேள்விகள் தான் கேட்கலாம். வேற எதுவும் கேள்விகள் எதுவும் இல்லை. அடுத்தது ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பான ஒரு உரையை வந்து அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தமிழ் மாநில குழுவினுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலை பங்கெடுத்து மிக சிறப்பான ஒரு உரையை வழங்கி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மைக்கேல் பாரதி ஐயா அவர்களுக்கு வந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இந்திய சாட்சிய சட்டத்தின் குறித்து மீண்டும் இன்னொரு வகுப்பிற்கு ஏற்பாடு செய்வதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி இந்த வகுப்பு என்பது ஒரு 10 வகுப்புகள் வரை நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அப்பதான் வந்து நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மீண்டும் நம்ம வந்து இது சம்பந்தமாக மீண்டும் ஒரு வகுப்பை நடத்துவதற்கு கண்டிப்பாக அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் வந்து நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். வழக்கறிஞர் மத்தியில வந்து சட்ட அறிவை கொண்டு போவதற்கான ஒரு தொடர் முயற்சியை வந்து அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் எடுத்துச் செல்லும் என்பதை உறுதியளித்து இந்த வகுப்பை